ஹாய் டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய ப்ளே பாய் ப்ரொஃபஸர் வண்டி அந்த எக்ஸ்டென்ட் 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்டா இருக்குனாக்க, நம்ம ஜிமினி வந்துட்டு ஜெக்கி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் ஃபோட்டோ தானே எடுத்தேன், இதில் போய் நான் இருக்குது, ஏன் நடக்கூடாது, அவன் அட்டென்ஷனுக்கு வேணும், அதெல்லாம் அவர் இப்படி பண்ணேன், இதில் போய் நான் இருக்குது. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து போயிடுறாரு. ஜெக்கி ஒரு ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெக்கி விட்டுறாங்க. இப்போ ஜிம்முக்கு கிளாஸ் ரூம் போகிறாங்க. அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. எனக்கு வேறு அவர் என்ன பண்ணாலும் தாங்கியிருப்பாரு, திட்டிருந்தாலும் இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் அடிச்சுனாலும் என்ன எது பண்ணியாலும் வாங்கியிருப்பாரு. ஆனால் நான் குளிக்கிற வீடியோ, எனக்கு பாத்திங் வீடியோ எப்படி அவர்கிட்ட அவருக்கு ஏற்றுக்க முடியல. அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமா, என்ன ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அப்படி அப்செட்டாகவே ஆகிட்டார். எந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க, இந்த ஜிம்னா சொல்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க, என்னாச்சு எனக்கு உனக்கு, எதுக்காக நீ வந்துட்டு அவர் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்று வெளில போக சொல்கிற அளவுக்கு எதுக்கு நடந்துக்கிட்டு அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறேன், எப்படி கிளாஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, சின்சியராக இருப்பீங்க, என்னாச்சு எனக்கு ஏற்கனவே அவர் வந்துட்டு உங்க மேலே ஒரு மாதிரி ஒரு கண்ணா சுற்றிக்கிட்டு இருக்காரு, டார்கெட் பண்ணுறாரு, நீ வேற அவர் இன்சல்ட் பண்ணியிருக்கா, இப்போ எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அவரும் டார்கெட் பண்ணுறதும் நீ அவர் இன்சல்ட் பண்ணுறது நல்லவா இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, என்னாச்சு ஓகே தானே, ஹெல்த் எதுவும் முடியலையா யோசிச்சு கேட்குறாங்க. இல்லைடா நல்லா தானே இருக்கேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு ஜிம் நான் கேட்குறாங்க. இல்லை அது ஒன்னோட சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, ஓகேவா, இதுக்கப்புறம் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ண ஓகே, அதுவும் அவரோட கிளாஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண ஓகே, இல்லைனாக்கா அந்த ஆள் ஒன்று தான் டார்கெட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்மளே இருக்காங்க, சரி சொல்லிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் சாப்பிட்றாங்க. கரெக்டாக ஜேகே ஜிம்முக்கு நேராக உட்காந்துருக்காங்க. இப்போனாக்கா ஆப்போசிட் டேபிள் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க, சாப்ஸ்டிக் அப்படி லிப்பில் வச்சுட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டக்குன்னு ஹெட்டை வந்துட்டு டவுன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, சாப்பிடுச்சிங்கன்னா ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்முக்கு சாப்பிடவே முடியல. ஜிம் பார்க்குறாங்க, என்னமோ சொல்லிதான் சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ரொம்ப அப்செட்டாக இருக்குடா, வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது, வீட்டுக்கு போட்டா ஜிம் கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, தப்பு இல்லை, ஏன்னா நீ கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்க, நீ வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிரு சரியா சொல்கிறாங்க. அது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிரு, எனக்கு வீட்டுக்கு போகிறல, நமக்கு ஹெச்ஓடியும் அவன் தான், கிளாஸ் சாரும் அவன் தான், ஜேக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிரு, எனக்கு அதுக்கு நாளைக்கு வந்து தனியாக கற்றுக்குவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி சொல்லிட்டு அவன் மாமா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி அவங்க கேபில் தான் இருப்பான் அப்படிவா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறது தனியாக போவேன், ஓகே நான் கூட வரேன்னு சொல்கிறாங்க. அது சொல்லுங்க கூட வரேன் ஓகேவா, நானே சொல்கிறேன், உனக்கு ஹெல்த் முடியல நீ வீட்டுக்கு போன சொல்கிறேன் ஓகேவா, கண்டிப்பாக அவன் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் போகிறாங்க. போய்ட்டு ஜிம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன ஜிம்னும் நம்ம ஜெக்கோட கேபின் போகிறாங்க. நீ கமிங் சார் என்ன கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படியே கால் தூக்கி டேபிள் வச்சு உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி. அப்புறம் ஜெக்கி என்ன பார்க்குறீங்க, எப்படி உட்காந்துருக்கான், ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உட்காந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன தான் மீ கமிங் சார் சொல்லிட்டு அகைன் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் கமிங் சொல்லிட்டு ஜெக்கி காலை இறக்கி விட்டுறாங்க, கீழே வச்சுறாரு. இப்போ நம்ம ஜிமின் ஜெய் என்ன அளவு இருக்காங்க, ஜெக்கி பேர் என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னதான் சார் ஜிம்முக்கு பர்மிஷன் என்ன சொல்கிறாங்க, பர்மிஷன் எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியல சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க என்ன சரி கேட்குறாங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியலையாமா, ஓகேவா, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், ஸோ நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் தரீங்களா, எனக்கு நீங்கள் தானே கிளாஸ் சார் ப்ரொஃபஸர் கிளாஸ் சார் அப்புறம் ஹெச்ஓடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்லேயே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா டல்லாக ரொம்ப டயர்டாக இருக்காது, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி பிரிஸ்காக சுற்றிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இப்படி இருக்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க, அரே ஓகே ஜெக்கி கேட்குறாங்க ஜிம்கிட்ட. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்ன இவன் யார்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டானே போயிட்டா இப்படி கேட்குறாங்க சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்துட்டு இல்லை சார் அவன் கொஞ்சம் ஓகே இல்லை, அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், வீட்டுக்கு ரெஸ்ட்டாக கொஞ்சம் சரியாயிடுவான், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வருவான், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக கேட்டுருக்காங்க. ஜெக்கி கிட்ட எனக்கு அப்படி கேட்டால் தான் அவர் கொடுப்பாரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மு தான் ஓகே வா ஜிம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன செய்யும் அப்படி அப்செட்டாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்னு என்ன வராங்க, ஜிம் பார்க்குறாங்க, என்ன நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சேஃபாக போய் ஜிம் நான் அவனை கூட வரவா சொல்கிறாங்க. இல்லைடா நான் போயிட்டு வரேன், நான் போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மில் காலில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்மு கால் எடுக்கிறப்ப ஜிம்முக்கு கால் வருது. ஜிம் ஜேகே ஃபோனை பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சார் ஜிம் பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணி காதில் வைக்கிறாங்க. இப்போது ஜேகே வந்துட்டு என்னாச்சு உனக்கு ஹெல்த் முடியலையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் பர்மிஷன் நம்ம எதுக்காக ஃபோட்டோ எடுத்தீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு ஜஸ்ட் ஃபோட்டோ தானே வீடியோ தானே, அதுக்கு போய் அதில் போய் இருக்குது அதில் போய் என்ன இருக்குது, அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அது என்ன ஹர்ட் ஆகுது, எப்படி ஒரு பர்சனோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ப்ரைவசி வீடியோ வந்து எடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு எப்படி உங்களுக்கு கேர்லெஸ் பதில் சொல்ல முடியுது அவங்களால சொல்லிட்டு ஜிம்மில் எடுத்துக்க முடியல, நீங்கள் எப்போ போய் படுத்தானா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் அங்கே பாரு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் ஃபோனை கட் பண்ணி பேசவே இல்லை, ஃபோன் கட் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே அகைன் கால் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. அப்புறம் கார் ட்ரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் ஏன் வச்சுக்கூடாது அந்த ஃபோட்டோவை, நான் அந்த வீடியோ நான் ஏன் வச்சுக்கூடாது, அந்த ஃபோட்டோ நான் வச்சுக்கூடாது, எனக்கு சுத்தமானது தானே. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கே புரிய மாட்டேங்குது, ஏன்னா அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவன் அட்டென்ஷன் வேணும், நான் தான் ட்ரை பண்ணுறேன், அவன் எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தா நான் இதை தான் பண்ண போகிறேன், அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ
ஜெக்கி பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாம், சின்ன அங்கே இருப்பாரு அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நைட்டு போய் பார்த்துக்கலாம். ஜெக்கி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வீட்டுக்கு வராங்க. அப்போ சின்ன பார்த்தா டிவி பார்த்துருக்காங்க. ரொம்ப வாழ்க்கைச்சா என்ன வாழ்க்கை இது, ஒரு பக்கம் மொபைல் ஒரு பக்கம் டிவி, இது ரெண்டும் இல்லைனாக்கா என்னதான் பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு கரியர் இருக்கணும் போல இல்லை, இல்லைனாக்கா அவ்வளோதான் ஐடிஎம் முடிச்சுன்னு போடுறா இதுவும் மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்குறது, இந்த ஃபோனை பார்த்தா கண்ணு வலிக்குது, செகண்ட் டிவி பார்த்தா காது தலை வலிக்குது, அது அந்த அதில் வர ஆட் இருக்குது அதை பார்த்தா ஐயோ இவ்வளோ சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி டயர்டாக உட்காந்துருக்காரு. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்ம ஃபோனை ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே சோஃபா சாஞ்சி உட்காந்து விண்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு கார் சவுண்ட் கேட்குது. அந்த கார் சவுண்டு கேட்டது டக்குன்னு ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சின்ன நினச்சி பார்க்குறாங்க யாருக்கு டைம் வந்திருக்கா ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தாக்க நம்ம ஜிம் இறங்குறாங்க. ஜிம்மினா ஜின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் வராங்க. ஜின்னு சொல்கிறாங்க ஏய் என்னது டைமில் வந்திருக்கு ஜின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இரு நீ ஓகேவா ஜின்னு கேட்குறாங்க. கிட்ட ஓடி வர ஓடி பார்க்குறேன் பேசவும் டல்லாக இருக்குது, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேடா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது என்னாச்சு ஜின்னு கேட்குறாங்க. அது என் சொல்ல அவ்வளவா சின்ன தான் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சோஃபால. இதே சரி சின்ன ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துறாங்க, அதை குடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி குடிக்கிறாங்க. என்னாச்சு நீ ஓகேவா அந்த டைமில் வந்துருக்க கிளாஸ் இருக்குமே உனக்கு, இப்போ வந்துருக்கேன்னா என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியலையா ஜின்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நம்பிட்டு கொண்டு வர சொல்லவா ஜின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிடக்க அவங்க வீட்டில் வீடு ஃபுல் ஆகிட்டு இருக்கு. சேம் இப்போ அவங்க வீட்டில் இருந்தாக்க இதே மாதிரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் சரி சுகாவும் சரி வாயும் சரி இப்படி தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜின்னையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்ன ஹக் பண்ணி இங்கே பாரு என்னாச்சு இங்கே பாருமா அங்கே பாரு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமா ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வீட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஏய் வீட்டை மிஸ் பண்ணுறியா ஜின்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பேரில் ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஒரு காலேஜ் யாரும் ஹட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டால் பண்ணாங்க திட்டினாங்களா சொல்கிறாங்க. நீ காலேஜ் விட்டு 3 மந்த்துக்கு வேலை ஆயிடுச்சு, யாரும் உன்னை புள்ளி பண்ணுறதுலாம் வாய்ப்பு அந்த காலேஜ் புள்ளியும் பண்ண மாட்டாங்க. உங்க பாரு யாரும் உன்னை ஹாட் பண்ணிட்டாங்களா, ஏதாவது ஹாட் பண்ணி ட்ரை பண்ணாங்களா ஜின்னு கேட்குறாங்க. சொல்லு அண்ணா என்கிட்ட சொல்லு நான் சரி பண்ணுறேன் ஜின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத விட்டு ஜஸ்ட் என்கிட்ட சொல்லு நான் இருக்க நம்பிச்சுட்டு இருக்கோம் ஓகே நாங்கள் பார்த்துப்போம் சொல்லு ஜின்னு கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஷர்ட் வந்து அவ்வளோ டைட்டாக ஃபோட் பண்ணியிருக்காரு. ஜின்னுக்கே ஒரு மாதிரி எப்பவும் ஜிம் போல்டாக ரொம்ப அழகாக பேசுவார், அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது அவர் எதுக்கு முடியல பாரு ஜிம்மி இங்கே பாரு சொல்கிற ஜின்னு வந்து டேப் பண்ணுறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு என்னாச்சுடா உனக்கு என்கிட்ட சொல்லி நம்பிச்சுட்டு ஃபோன் பண்ணவா ஜின்னு கேட்குறாங்க. ஜிம்மி இந்த அக்ரைஸ் பண்ணுறாங்க. வேணா எங்கே பாரு நீ எப்போவுமே சிரிச்சு தானே நான் பார்த்துருக்கேன், நீ அடுத்து நான் பார்த்தல இவன் நீ அங்கேருந்து வந்து போட்டு நினச்சேன் அவரோட வீட்டை மிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டேன். நீ ஒரு டைம் மிஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல, எனக்கு அவங்க ஒன்று கால் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. நீ அழுது கொண்டு பார்த்துடா இங்கே பாரு எதுக்கா அப்படி அழுதுட்டு இருக்க, அதுவும் கண்ணு டேஸை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்மி அப்படி சொல்லிட்டு ஜிம்மி டேஸ் வைப் பண்ணுறாங்க. என்கிட்ட சொல்ல நான் அண்ணன் இல்லையா, நான் அண்ணன் இல்லை ஃப்ரெண்டு தானே, விட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ நான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ சொல்லுவ நீ வந்து அவனுக்கு அப்படி சொன்னாக்க எனக்கு அப்படி தானே, நீ சொல்ல உனக்கு என்னாச்சு ஜின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி நீ அழுது பார்க்க கஷ்டமா இருக்கு ஜிம்மி நம்பிச்சுட்டு வர ரிக்வஸ்ட்டாக பண்ணியிருக்கான். உனக்கு நல்லா பார்த்துக்கணும், கிச்சன் திங்ஸ் கூட பண்ணிவிடக்கூடாது, எந்த ஒரு ஹெல்ப்பும் ஜிம்மிட்டு கேட்காத, அவன் வீட்டில் இருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப சின்ன பையன் தான், நீ இந்த வயசுல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்க, ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ற சரியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஈவன் நீ வந்துட்டு இப்ப ஸ்கூல் முடிச்சது இதான் பண்ணிட்டு இருக்கா ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான்னு ஜிம் நம்பி சொன்னான். ஓகேவா உன்னை இது வரைக்கும் பண்ண வேணாம், அவனுக்கு ஹாப்பியாக பார்த்துக்கணும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காண்டா. அவன் சொன்னதை தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கா என் தம்பி மாதிரி, நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நிறைய டைம் லோன்லேயே ஃபீல் பண்ணியிருக்கான். நீ இப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போ என்ன பாதி லோன் யோசனை போயிடுச்சு தெரியுமா, நீ காலேஜில் இருக்க டைம் மட்டும் தான் நான் கொஞ்சம் லோன்லேயே ஃபீல் பண்ண தவிர மற்றபடி நீ இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஈவன் நம்பும் ஜெயிக்கி எனக்கு பண்ணாத கூட நீ பண்ணியிருக்க. நான் என்ன சொல்லணும் என் கூட கேம் ப்ளே பண்ண வாங்க கூட்டாலும் வந்துருவேன், நான் என்ன கேட்டாலும் உடனே பண்ணுவேன், வெளில கூட்டிட்டு போகணும்னு சொன்னாக்க இப்படி வெளில வந்துருவேன், உனக்கு பிடிக்குது அப்படி தெரியல எனக்கு கூப்பிட்ட உடனே வந்துருவேன். எனக்கு அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. நீ ஹர்ட்டாக பார்த்துட்டு இருப்பேனா, நீ சொல்லு ஜிம்மி நான் உனக்கு என்னன்னு மட்டும் சொல்லு, யாரு ஹர்ட் பண்ணான்னு மட்டும் சொல்றாங்க. நீ அப்செட்டாக இருக்குன்னு எது ரீசன் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லு ஜின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் இந்த வீட்டுக்கு 3 மந்த் தான் இருக்காங்க, அதுக்குள்ள ஜிம்கிட்ட இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க. இவன் நம்பிச்சும் அப்படிதான் அங்கே பிஸ்னஸ் நம்பிச்சும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் வீட்டில் நம்ம ஜின்னு அவர் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. அவருக்கு அப்புறம் அவங்க வீட்டோட ஃபேமிலி மிஸ் பண்ணுறது தாட்டே வந்ததில்லை, எனக்கு இவங்க அப்புறம் அவ்வளோ அழகாக கேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு உங்கள் தம்பி தான் இப்படி பண்ணுறான்னு சொன்னாக்கா அவங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடுவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் உள்ள ஏன்னு சொல்லிட்டு சொல்லுடா என்கிட்ட சொல்லு ஜஸ்ட் என்கிட்ட சொல்லு ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன், என்கிட்ட இதை ஹைட் பண்ண வைக்க நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா என்கிட்ட சொல்ல ஜின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட ஒரு அம்மா மாதிரி பாரு என்ன ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. நான் உங்களோட கேட்பேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்கிறேன். என்ன வேணும் கேள்வி நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன் ஜின்னு சொல்கிறாங்க. நான் வெளில ஸ்டே பிடிக்கும் வெளிலையா இங்கே இருக்க பிடிக்கலையா ஜின்னு கேட்குறாங்க. சரி அப்புறம் அப்படி இங்கே இருக்க பிடிக்கலையா இல்லை வேற ஹார்ட் பண்ணிட்டாங்களா, நான் நம்பிட்டு கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தாண்டி 3rd பர்சன் இருக்குது நம்ம ஜேகே தான். ஜேகே என்ன பண்ணிட்டேன் நான் ஜேகே ஜின்னு கேட்குறாங்க. சரி ஜேகே என்ன பண்ணுறது சொல்லு ஜஸ்ட் என்கிட்ட சொல்லு ஓகேவா என்ன பண்ணாலும் சரி நான் தான் என் பிரதர் நான் பார்க்க மாட்டேன் ஓகேவா, அவன் பிரதர் எனக்கு நீ ஃப்ரெண்டு ஓகேவா மோர் எனக்கு ஃப்ரெண்டை தாண்டி இருக்குவேன் இப்படி ஒரு குழந்தை மாதிரி ஓகேவா, நீ ஜஸ்ட் என்கிட்ட சொல்லுவாங்க என்ன பண்ணிருந்தாக்க நான் அவனை இப்போ கேட்குறேன் ஓகே நான் நம்பிச்சிடும் அவனுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் ஓகே. நீ சொல்லுவாங்க யார் ஹெல்ப் பண்ண ஜங்குக்கா இது வேற யாராவதா இந்த வீட்டில் வந்து பிடிக்காம இருக்கா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா சொல்லுவேன் உடனே சேஞ்ச் பண்ணுறேன் அவனுக்காக ஜின்னு சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறேன் இல்லை எங்க சொல்கிறாங்க பாருடா சொல்லுடா நம்ஜின் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி போயிடுவாண்டா ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல இந்த மாதிரி வெளில போகணும்னு நினைக்கிறது அப்படின்னு நம்ஜின் ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பான். அவன் வந்திருக்கே சொன்னான் இங்கே தான் ஜிம் இருப்பான் படிச்சு முடிச்சுட்டு இவன் உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் தெரியுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடாது சொல்லு என்னாச்சு உன்னை யார் ஹர்ட் பண்ணா ஜிமின் ஜின்னு கேட்குறாங்க. ஜிம்னுக்கு அவளுக்கு ஜின்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இப்போ நம்ம சொன்னாக்கா அவங்க தம்பி கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க திட்டுவாங்க என்ன பண்ணுறது ஜிம் பார்க்குறேங்க சொல்லுடா உனக்கு பிடிச்ச வீட்டில் நான் எதுவும் ஹர்ட் பண்ணுறா சொல்லுவோம் அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன பிடிக்குன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஜிம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஜிம்டா சொல்கிறாங்க சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் மட்டும் சொல்லி நான் சரி பண்ணுறேன்டா ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு என்னோட கடை சொல்கிறாங்க அவன் கேட்டான் நான் அவன் எவன் சொல்லி பேர் ஒன்றா ஸ்டே பண்ணலாமான்னு கேட்டானா அதான் கேட்டா சொல்கிறாங்க நீ இருக்கு அங்கே ஸ்டே பண்ணணும் நம்மளுக்கு வீடு இருக்கே வேணா அவன் கூட இங்கே வர சொல்லி ஸ்டே பண்ணிக்கிட்டோம் ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு எங்க சொல்கிறாங்க அங்கே பாரு அவங்க தான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் சரியா நம்மளாம் நீ அங்கே போக தேவையில்லை நம்பி வந்து சுகாட்டன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான் சரியா அவங்க நாங்கள் தான் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அந்த வீட்டுக்கு அவங்க என்ன கூட்டு அன்னைக்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டான் நீ தான் பார்த்துக்கோ ஜிம்மு கொஞ்சம் கூட ஹட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா நான் எப்படி தனியாக விட முடியும் நீங்கள் தான் அப்படிலாம் போகக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க அவங்க அவங்க ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஏன் உங்கள் அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்கான் ஆனால் அவங்க சொன்னால் நம்மளா என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டாங்க என்ஜாய் பண்ணாக்கா நீங்கள் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரீ டைம் இப்போ இருக்க அப்புறம் கூட ஃப்ரெண்டாக போயிட்டு என்ஜாய் பண்ண யார் வேணும்னு சொன்னால் மற்ற நீங்கள் தான் இருக்கணும் ஓகேவா நான் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. நான் கூட எதுவும் வச்சு பயந்துட்டேன் இதுதான் விஷயமா அஜின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன்டா அப்படி பயன்படுத்திட்டேன் கொஞ்ச நேரத்தில் என்னமோ எதுவும் பதறி போயிட்டு தெரியுமா ஏன்டா அப்படி இருக்கு அஜின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நேரம் ஹர்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பயந்து போயிட்டேன் அஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க பயந்துட்டு ஓகேவா ஒன்றும் இல்லை இப்போ என்ன உனக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணுமா சொல்லுங்க அதெல்லாம் போய் நான் விட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணும் அவனை அனுப்ப மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னால் அவனை அனுப்ப மாட்டேதுக்கு நீ ஏன் கூட தான் இருக்கணும் நீ நம்ம இப்போ இங்கே தான் இருக்கணும் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு இது நீ யாராவது படிச்சு முடிச்சதுக்கப்புறமா மேபி உனக்கு மேரேஜ் ஆகிட்டு நீ வந்து ஹஸ்பண்ட் கூட வெளில இருக்குன்னு நினச்சினாக்கவே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா வீக்கெண்ட் மட்டும் பார்த்துப்பேன். இல்லை அவன் நீ எனக்கு தெரிஞ்ச பர்சன் யாரும் மேரேஜ் பண்ணிட்டாலும் இல்லை அவன் வந்து என் கூட இருக்கு ஓகே நம்ம கூட இருக்கு எனக்கு நான் இங்கேயே வச்சுப்பேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லுங்க ஆமாம் நான் இங்கேயே வச்சுப்பேன் ஜின்னு சொல்கிறாங்க எனக்கு கூட அவ்வளோ பிடிச்சி போச்சு நான் என் கூட வச்சுக்கிறேன் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இப்போதான் அவருக்கு தெரியும் நம்ஜினாவது ரொம்ப வருஷம் நம்ம ஜிம்முக்கு தெரியும் அவங்க வீட்டில் அவர் 4 days ஸ்டே பண்ணியிருக்காரு ஆனால் இவரோ 3 months தான் தெரியும் அந்த வீட்டில் ஆனால் அப்படி கூட அவர் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அவ்வளோ கேர் பண்ணுறாரு விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க என் கூட இருக்க மட்டும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது நீ ஜஸ்ட் எங்கிட்ட சொல்லுவேன் உன்னை யாரும் ஹார்ட் பண்ண சொல்லு ஓகேவா எங்க இருக்காங்க மட்டும் சொல்லு ஓகேவா நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்க காலேஜ் கூட எங்கே நாளும் இருக்கட்டும் ஓகேவா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா சொல்கிறாங்க டயர்டாக இருந்துச்சா நான் காஃபி கொடுத்துறவா சரி நீ குடிக்கிறியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க காஃபி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் இதை போய் போட்டு வரேன் அஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் ஏன் சொல்லிட்டு நீ போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா நான் போட்டுறேன் அஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க சொல்கிறாங்க பேக் இங்கே வச்சிருக்கோம் ஓகே நான் அப்புறம் வந்து எடுத்துட்டு வரேன் நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் சரி சொல்லிட்டு ஒரு மேலே போகிறேன் மேலே போயிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு ட்ரெஸ் செஞ்சு பிடிக்கவே வராங்க. இப்போ ஜின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுருக்காங்க வாங்க உட்காந்துக்கலாம் சரி ஜின்னு இருக்கிறாக்கா வீட்டோடைய அந்த போட்டிக்கு இருக்கும் அங்கே வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு காற்று ரொம்ப அழகாக இருக்குது டைம் வந்து கரெக்டாக போகிறோம் 2 o'clock இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ஜின்னு பார்க்குறேங்க இது அழகாக இருக்கிற இந்த டைம் அவங்க வெளில உட்காந்து தெரியுமா இப்போ நீ இருக்கிறதுனால எனக்கு ஹாப்பியாக இருக்கும் உட்காரு ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு உட்காந்துருக்காங்க ஜின்னு தான் காஃபி எடுத்துக்கோ 2 பேருமே ஆளுக்கு ஒரு காஃபி மக்கில் காஃபி வச்சிருக்காங்க குடிக்கலாமா 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னு இப்போ நிறைய ஜின்னு பேசிட்டு இருக்காரு இருக்கு என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு இப்படி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னு பேசுகிறப்ப அந்த ஜெய்கி பண்ணதே மறந்தே போயிடுச்சு ஒரு இப்படினாக்கா ஒரு நார்மலாகவே ஆகிட்டார் ஒரு சைடில் ரொம்ப நார்மல் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க இப்போ சொல்லிட்டாங்க இப்போ ஜின்னு நார்மல் பேசுகிறாங்க பாத்தியா இப்போ நார்மல் ஆகிட்டு பார்த்தியா அதுதான் ஜின்னு வேணுன்றது என்கிட்ட பேச வச்சுக்கா ஓகே ஒருத்தர் எவ்வளோ பெரிய மழை போல பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து எப்படி ரூல்ஸ் மாதிரி பறந்து போயிடுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிச்சயமாக எனக்கு அப்படிதான் இருக்குது சொல்கிறாங்க உனக்கு என்னென்னாலும் சொல்லி என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்ணுறேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க மனசு விட்டு பேச நல்ல ஒரு பர்சன் தான் போதும் ஓகே நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க அப்படியே ஆமாம் நீ குடி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு காஃபி குடிச்சு குடிக்கிறாங்க. சரி நம்ம வேணா ஈவினிங் வெளில போவோமா சரி ஈவினிங் ஆமாம் அன்றைக்கி வேணா ஈவினிங் வெளில போகலாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் தான் போவேன் நம்ம ஈவினிங் போயிட்டு அங்கே பீச் சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும் எப்படினாக்கா அந்த ஃபுல்லாகவே மீட் தான் சொல்கிறாங்க அப்படி ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு அந்த சிக்கி மீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க ஆமாம் அதான் இருக்கும் நம்ம போய் சாப்பிடுவோமா சின்ன கேட்குறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஜிம்மும் 5 o'clock ரெடி ஆகிட்டுருக்காங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஜின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இதை டேஸ்ட் பண்ணி பாரு அதை டேஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க ஜிம்மும் சாப்பிட்றாங்க. அந்த டே ஃபுல்லாக அப்படின்னா அந்த ஒரு 2 hours தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ஜிம்மு பார்க்குறாங்க ஜிம் இல்லாமல் இருக்காங்க சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜேகி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்பி ஃபோன் போட்டாங்க ஜின்னுக்கு டே ஜிம்மு ஆஃபீஸ் வரையா சொல்லிட்டாங்க இல்லைடா நீ பார்த்துக்கோ ஜிம்மு வந்துட்டு என் கூட வந்து காசு சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் நம்பிட்டு விட்டுருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட போய் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ இப்போலாம் வரக்கு 8 o'clock ஆகுது கரெக்டாக நம்ம நம்பிட்டு வர டைம்லாம் ஜின்னுமே வராங்க.
அவங்க வெளில சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டு நம்பிருக்கு என்ன சமைக்கிறது ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா பேசாம உப்புமா பண்ணி கொடுத்துருவோமா ஜின்னு சொல்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க எங்க பாவம் ஏங்க வந்துட்டு அவருக்கு உப்புமா பிடிக்காது. ஜின்னு சொல்றாங்க ஏன் உப்புமா நல்ல ஃபுட்டு தானடா சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறவங்க என்னடா பண்ணிட்டோம் கப் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருவா சொல்றாங்க. அச்சோ பாவம் ரொம்ப ஹார்ட் பண்றாரு. இதெல்லாம் குக் பண்ணி கொடுங்க எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு குக்கிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை ஜின்னு சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ பாத்திரம் உனக்கு எவ்வளோ சொல்லி காமிச்ச பத்தியா சொல்றாங்க. இது போல அடிக்கடி போகலாம் ஜிம் சொல்றாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்போ நம்ம நம்பிடுறாங்க ஜின்னு வச்சுட்டாங்க. ஜின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்கிற சீக்கிரம் ஃபுட்டு குக் பண்ணுறா சொல்றாங்க. குக் பண்ணுங்க ஆமா சொல்றாங்க. நான் சாப்பிடுன்றா சொல்லி சாப்பிடுன்ட்டு ஆமான்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு நம்பின்னு கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க உனக்கு குக் பண்ணி தரேன் வா சொல்றாங்க. சிம்பிளா குக் பண்ணி தரேன் சொல்றாங்க. சிம்பிளா சொல்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க உப்புமா சொல்றாங்க. உப்புமாவடி உப்புமா வேணாடா ஜின்னு நம்பின்னு திட்டுறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு ஜிம் முக்கிய விளையாண்டாக்குறாங்க. அப்போ நல்ல ஃபுட்டோட ஸ்மெல் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது. பார்க்குறாங்க ஜேகே தான் அவர் மட்டுமே சமைச்சிட்டு இருக்காரு கிச்சன்ல. இப்போ நம்பி பார்க்குறாங்க என்ன அவன் குக் பண்ணுறான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க அதானே அவனை குக் பண்ணுறான். எப்போ நம்ம கேட்டால் ரிக்வஸ்ட் பண்ணாத குக் பண்ணுவான் இன்னைக்கு அவனை குக் பண்ணுறான் பசிச்சிருக்கும் போல ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜேகே பார்த்துட்டு மாறிக்கிற கிச்சன் பார்க்குறாங்க. இங்கிட்டு பார்க்குறப்போ நம்ம ஜேகே வந்து எப்படி பண்ணிட்டு குக் பண்ணிட்டு வரைக்கும் வரைக்கும் ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்த்துக்கப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஜேகே பார்த்து ஞாபகம் வந்துட்டு அந்த ஷவர் ஃபோட்டோ எடுத்தது. இப்போ ஜிம் பார்க்குறேன் இப்போ அவன்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்பி பார்க்க ஜிம் நிறைய கேஸ் கேட்குறாங்க. ஏங்க சொல்லி ஓகேவா நீ ஆஃபீஸ் வரவே சொல்லிட்டாங்க அப்படியே அவன் என் கூட தான்டா அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியே நான் கூட பயந்துட்டேன் நீ ஓகே தான் ஜிம் நான் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்று ஃபோன் பண்ணா ஓகேவா அவளும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கான் ஃபோன் பண்ணி பேசுறது சொல்லிட்டாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. சரி ரூம் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு மேலே போகிறாங்க. நம்ம ஜேக்கிங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் மேலே ஸ்டெப்பில் ஏற பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் இருக்கா ஜேக்கி குக் பண்ணி முடிக்கிறாங்க. ஜிம் உள்ள வராங்க. நாங்களாம் ஃபுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் சொல்லிட்டாங்க. நேரத்துக்கு நானும் ஜிம் சாப்பிட்டு வந்துட்டோம் ஓகே உனக்கும் நம்பிட்டு மட்டும் தான் நீ எனக்கு ஃபுட்டு எங்கள் எடுத்து வச்சிரு ஓகே நாங்கள் வந்து மார்னிங் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. அவர் பார்க்குறேன் அவர் ஜிம்முக்காவது ஃபுட்டு குக் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ தான் அவர் சாப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லவும் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்பியும் ஜேக்கி மட்டும் சாப்பிட்றாங்க. நம்பி நல்லா நிறைய சாப்பிட்றாரு. பார்வை நல்லா குக் பண்ணியிருக்காரு. சரி நம்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஜின்னு பார்க்குறேன் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கா இல்லை நான் பக்கம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு ஜேக்கி பார்க்குறாங்க மார்னிங் சாப்பிட்டுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு மீல் ரெடி பண்ணிருக்காங்க. ஜேக்கி பார்க்குறேன் எதுக்கு சொல்கிறாங்க இல்லை நானும் ஜிம்மு சாப்பிட்டுட்டோம் இருந்தாலும் நைட் வந்துட்டு பசிக்க கூடாதான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஃபுட்டு டைஜஸ்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மீல் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஜிம்மு பிடிச்சி தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு இந்த ஜிம்மு தான் மீல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்த்தாங்க ஜின்னு வந்து ஜிம்மோட எவ்வளோ பாசமாக இருக்காரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்முமே வந்துட்டு ஜேக்கிக்கு மீல் ரெடி கொடுத்துறாங்க. நம்ம இருக்கிற கிளாஸ் சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக அவர் ஜிம் மேலே போகிற மேலே போய்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு அப்செட்டாக உட்காந்து போகிறீங்கன்னா சரிடா சொல்கிறாங்க. உண்மை ஏங்க சொல்கிறாங்க என்ன வானட்ட பேசினியா சொல்கிறாங்க. பேசினேன் என்ன சொன்னாங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் அது மிஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்படி மிஸ் பண்ண மாட்டாங்களா நானே பார்க்கல 3 month தான் எனக்கு ஒன்று தெரியும். நானும் இவ்வளோ அட்டாச் ஆகிட்டேன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அப்போ இவ்வளோ வருஷமாக உன் அண்ணன் கூட இருக்கான் நீ நிமிஷம் அவங்க பெரிய ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வீட்டுக்கு ஓகே வாமா இருக்கிறேன் பிடிச்சிட்டு நிம்மதியாக தூங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொருள் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கு எனக்கு. நம்ம சுகா கூட அவ்வளோ சீக்கிரம் பொருள் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரேர் தான். ஜிம்மில் பாடி கூட ரிக்வெஸ்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம ஜின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஜின்னே பார்த்துருக்காங்க நல்லா தூங்கி என்ன ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அவர் போயிடாரு. எனக்கு ஜிம் மில்க்கு குடிச்சிட்டு அப்படியே இந்த கிளாஸ் ஓரமாக வைக்கிறாங்க. அப்படி படுக்கலாம் போகிறாங்க. அப்போ ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. எனக்கு ஜிம் டோர் லாக் பண்ணாமல் இருப்பார். ஜின்னு மட்டும் வெளில லாக் பண்ணிட்டு போயிருப்பார். ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணிட்டு போயிருப்பார். இப்போ நம்ம ரூம் டோர் ஓப்பன் ஆகும். ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேகே நின்றுருக்காரு. ஜிம்முக்கு ஜேகே பார்த்துன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு என்ன பண்ணவே தெரியல. ஃபைட் பண்ணாக்க மற்றவங்க தெரிஞ்சிடும். ஜின்னா எனக்கு ரம்ஜான் தெரிஞ்சிடும். தெரிஞ்சாக்க திட்டுவாங்களே இவங்க பிரச்சனை வருமே சொல்ல ஏதாவது நம்ம ஜேகேவை கண்டிப்பாக திட்டுவாங்க. பிரச்சனை வரும் என்ன பண்ணலாம் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி டோர் லாக் பண்ணிட்டு கிட்ட வரும். பெட்டில் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்காக வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா ஜே கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காங்க என்னோட ப்ரைவசி போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க செகண்ட் என்ன உங்களுக்கு என்னங்க வேணும் ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே நான் நினைக்கிற பர்சனாக சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன் நான் உங்க கூட அந்த மாதிரி பர்சன் இல்லை ஜிம் எழுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி பர்சன் சொல்லவே இல்லையா ஜே கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன ஆன்சர் பண்ண போகிறேன் கேட்குறாங்க. நான் என்ன ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. நீ என்ன டேட் பண்ணணும் ஜேகே சொல்கிறாங்க. என்ன டேட் பண்ண முடியாது நான் வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் படிக்கணும் ஒர்க்கு பார்க்கணும் வேறு எதுவுமே இல்லை சரியா நம்பி நான் சொன்னாக்க அவங்க ஹார்ட் ஆயிடுவாங்க எனக்கு அதுமாதிரி மட்டும் தான் யோசிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட சொன்ன என்ன பண்ணிடுவாங்க ஜே கேட்குறாங்க. பாருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே க்ளோஸாக வராங்க. வேண்டாம் ஜேகே வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட வராங்க. க்ளோஸாக வராங்க. அப்போ ஜேகே ஜிம்முக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஜேகே இல்லை ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் வச்சு வைப் பண்ணிட்டு இதுக்கு வைப்பாக தான் வந்து ஓகே ஒன்றும் இல்லை ஜேகே சொல்கிறாங்க. இந்த பாரு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட இருக்குது இதான் சொல்லிட்டு நீங்கள் பாத் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்குது உங்களோட அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது ஆனால் தினமே சொன்ன மாதிரி ஓகேவா நான் தரவும் மாட்டேன் அதை டெலிட் பண்ணவும் மாட்டேன் ஓகேவா அது எப்போவும் என்கிட்ட தான் இருக்கும்
அப்படி ஜேகி தான் அதுக்கு பயப்படாத ஓகேவா, அதை வச்சு வேறு எதுவும் பண்ண மாட்டேன், அது உனக்கு எனக்கு பாசம் தான். ஜேகி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகி பார்க்குறாங்க. போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு போறாரு. ஜிம் என்ன சொல்ல தெரியாம உட்காந்துருக்காங்க. இவனுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட இருக்கு, அவனுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பயந்ததே இல்லை, நான் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தாக்க எனக்கு ஒரு நடக்கிறத பார்க்கும் பயமா இருக்கு. ஜிம்முடைய அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி பசங்க லைஃப்பில் வரவே கூடாது. ஜிம்மோட படுத்துறாங்க. எந்த பக்கமா ஜேகி அவரும் போய் உட்காராங்க. லேப்டாப் ஓப்பன் பார்க்குறாங்க. அதில் ஜிம் பாத் பண்ண வீடியோ, ஆக்சுவலாக பாத் பண்ண வீடியோ ஃபுல்லாக இருக்காது, ஜஸ்ட் ஹெட் மேலே வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஜஸ்ட் வரைக்கும் தான் குளிச்சது மட்டும் தான் கேப்சர் ஆயிருக்கு, வீடியோவாக இருக்குது. அவர் ஹெட்டு அழகாக வந்து குளிச்சது அழகாக தான் ஒரு வீடியோவாக இருக்குமே தவிர ஃபுல்லாலாம் இருக்காது. இப்போ ஜேகி பார்க்குறாங்க. பயந்துட்டான் போல. அப்படி ஜேகி பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷனுக்காக எடுத்தேன் ஓகேவா, இது எல்லாமே கூட சீக்கிரட்டாக சேஃபாக வச்சுப்பாங்க ஓகேவா. இது எனக்கு சொந்தமானதுடா சரியா, யார்ட்டும் எப்படி சொல்கிறது, யாரும் பார்க்க முடியாது ஓகேவா. இது எனக்கு சொந்தமான பர்சன், ஸோ இதெல்லாமே எனக்கு சொந்தமானது ஓகேவா. உனக்கு என்னதான் சொந்தமானக்கோ ஈவன் நீயும் சரி உனக்கு சொந்தமான திங்ஸ் சரி எனக்கு தான் சொந்தம் ஓகேவா. நான் கூட சேஃபாக வச்சுப்பேன். ஜேகி பார்க்குறாங்க. நீ எப்போதும் ஆக்டிவாக பேசினா எனக்கு பிடிக்கும். என்ன ஃபர்ஸ்ட் டைம் கலரை நான் அழைச்சிட்டேன். ஜேகி பார்க்குறேங்க. அது பார்த்தா லேப்டாப்ல ஜிம் பிக்சர் இருக்கு. ஜேகி பார்க்குறேங்க. லவ் யூடா. ஜேகி போய்ட்டு வந்து ஃபோட்டோ ரிக்வெஸ்ட் பண்ணுறேங்க. ஜேகி பார்த்து பயப்படுறேன். ஏன்னா ஜேகி கேட்குறாங்க. என்ன நீ இப்படி எக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நீ எப்படி ப்ளே பாய் இருக்கணும் அப்படியே எக்ஸ் பண்ணிக்க ஓகேவா, எனக்கு இதான் எனக்கு வேணும். எனக்கு நான் ஒரு நல்லவனா வேஷம் போட்டு உன்னை மேரேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் அந்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ப்ளே பாய் தெரிய வந்தக்க நீ ரொம்ப ஹார்ட் ஆகிடுவா, இவனு நின்று கூட போயிடுவா சரியா. அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வரக்கூடாது சரியா. அதனால தான் நான் ப்ளே பாய்னு உனக்கு தெரியணும், நான் எப்படி இருக்கணும் எல்லாமே தெரியும் சரி மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா. இதான் நான் விரும்புகிறேன். நீ லவ் பண்ணணும், நான் அட்டென்ஷன் கொடுக்கணும் ஓகேவா. நீ எனக்கு மட்டும்தான் சரியா. நான் உன்னை யாருக்கு அவுட்டு தர மாட்டேன். இவர் மைண்ட் ஜேகி பார்க்குற பிக்சரை இவர் ஒன்லி மைண்ட் ஓகேவா சொல்லிட்டாங்க. அம்மா லண்டன் போகிறா அப்படி சொல்லிட்டு ஜேகி தான் அவர் ஜிம்னு பார்க்குறாங்க. கிட்ட அழகாக இருக்காரு. எனக்காக வந்து லண்டன் தேவதை தான். நீங்கள் எப்படி ஜேகி ஜிம்னையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகி லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படுக்கிறாங்க. படுத்து அப்படியே ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் நினச்சிக்காங்க. ஏஞ்சிட்டு அப்படி ஷவர் ரூமில் போகிறாங்க. அவர் பார்த்துட்டு இருக்காங்க சார் சொல்லிட்டு அவர் பாட்டு குளிச்சுட்டு இப்போ ரிலேட் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் விட்டு அந்த ஃபுட்டை ரீட் பண்ணி வைக்கிறாங்க. சாப்பிடு ஜிம் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட தோணவே இல்லை. அது சொல்கிறாங்க. சாப்பிட்றா சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட்றாங்க. ஜிம்னு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜேகி எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. பழமாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து காரில் உட்காராங்க. நம்ம பார்க்குறாங்க. பாய் ஜிம்னு சொல்லிட்டாங்க. பாய் வந்துருக்காங்க சொல்லிட்டு அவர் பாய் ரெண்டு பக்கம் வராரு. அப்படி நம்ம ஜேகி பார்த்தா அவர் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கிளாஸ் ரூமில் ஜேகி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அப்படியே சைலண்டாக இருக்காங்க. இப்போ ஜேகி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஆஃப்டர் தண்டா இன்னைக்கு நம்ம இன்னொன்று கூப்பிட்டுருவாங்க. இப்போ நம்ஜனும் ஜின்னும் வெளில போயிருக்காங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் வெளில போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. மூணு பார்க்கலாம் சொல்லி கேட்டிருப்பாரு. நம்ம நம்ஜனும் சரி ஓகே உன்னை வெளில கூட்டு போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, நம்ம அதிகமாக ஜிம்மிங் கூட இருக்கும் அப்படின்றமா அவனையும் அவங்க கூட தான் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு டைம் கூட பார்த்துக்கிறதுல இன்னைக்காக உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சொல்லி ஜிம் நம்ஜன் இருப்பாங்க. ஜிம்மை கூட்டிட்டு மூணு போயிருக்காரு. நம்ம ஜிம் எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காரு. நம்ம யோன்ஜன் அந்த அவங்க கூட எப்படி இருப்பாங்க. வாட கிளப்புக்கு போகலாம், நீ புதுசு ஸ்டடீஸ் இருந்தாக்கா ஒர்க்குன்னு இருக்க, கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ண, இந்த வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டா அவள் எப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளப்பு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ அங்கே இருக்காங்க நம்ம ஒரு கிளப்பில் நம்ம ஜிம்னு இன்னும் நம்ம ஜிம் பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஜேகே உட்காந்துருக்காரு. ஜேகே வந்துட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காரு. ஜேகே ஒரு கேங் கூட உட்காந்துருக்காரு. ஏன்னா ஜேகே ப்ரொஃபஸர்னாக்கா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க இல்லை இப்போ கொஞ்சம் டேஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, என்ன விஷயம், ஏதோ ஈவினிங்கான வீட்டுக்கு போயிடுற கிளப்புக்கெலாம் வரதில்லை, எங்களை பார்க்க மாட்டேன், என்ன விஷயம் கேட்குறாங்க. அப்படிலாம் 6 o'clock அது 5 o'clock மேலே எங்க கூட ஒரு லைஃப்ல அந்த எங்க கூட தனி ஒரு உலகத்துல இருப்பியா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. கேட்பாங்க எப்பவும் அப்படி இருக்க முடியுமா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க எனக்குன்னு சொல்லிட்டு பர்சனல் இல்லையா சொல்றாங்க. பர்சனல் அது என்ன பர்சனல் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஜேகே கண்டுக்கவே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா. ஜேகே சொல்றாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன வேணும் ஜே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிட்டாக்கா ஜேகே அங்கே தான் வந்துருக்கு. ஜேகே போய் ஹாட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஒயிட் ஷர்ட் 2 பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாங்க. எங்க பாரு சொல்றாங்க. என்ன காமிக்கிறாங்க ஜிம்மு என்ன பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஜேகே ஃபோட்டோ வரா. என்ன ஜேகே இப்போலாம் ரொம்ப பிஸியா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் பிஸி தான், அதுக்கு என்ன ஜே கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நான் ஒரு டைம் ஒன்று யூஸ் பண்ணுறாக்கா செகண்ட் யூஸ் பண்ணுறோம் தெரியாதா கேட்குறாங்க. நான் ஒரு டைம் டேட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் என் லைஃப்பில் ஒரு டைம் ஒரு பர்சன் யூஸ் டேட் பண்ணுறக்கா இன்னொரு டைம் டேட் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்படி தான் என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறேன் ஜே கேட்குறாங்க. ஏன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சர்டிஃபிகேட்டோட பேசிட்டு இருக்கா. ஜோ காய்க்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இதெல்லாம் பார்த்து அந்த ஹோப் ஓகே நம்ம ஆர்ட்ஸ் வரைக்கும் ஓகே சொல்ல மாட்டேறான் தெரியுமா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா அவங்க கூட கொஞ்சம் நிம்மதி குடிக்காதாண்டா வந்தேன், எதுக்குலாம் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் கூட்டிட்டு வரேன் ஜோ காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பக்கம் நான் கூட்டிட்டு வந்தேன் நான் சொல்கிறாங்க. இல்லை நீ இருக்கிற தெரிஞ்சா வந்திருக்காங்க சொல்கிறாங்க. எப்போ தான் தெரியுது நீ போராட்டம் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு எந்திரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஜேகே பக்கத்தில் சோஃபா அது இப்போக்கா அந்த கிளப்ல இருக்க ஒரு சோஃபாலாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ பொண்ணு பார்த்து வர ஏன் ஜேகே சொல்லி அவர் மாதிரி செடியூஸ் பண்ணுறா. அவள் ஹேண்ட் ஜேகே நெக்கில் வச்சு ஒரு ப்ரெஸ் ஒரு மாதிரி ஹேண்ட் இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜேகே இங்கே பார்க்குறேன். ஜிம் பார்த்துட்டு பஸ் வாங்கணும் அப்போ ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே அந்த ஜிம்மில் பார்த்துக்கிட்டே பொண்ணு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டேக் வந்து ஆஃபராக இருக்குது. என்னடா காய் இதெல்லாம் டே கேட்குறாங்க. இப்போ ஜேகே காய் பாருங்க
எதாவது சொல்லி தொலைது இதை பாரோட ஹோப் இப்போ வேணாம்னு சொல்கிறான். இவங்க என்ன நம்மளும் இவ்வளோ மாதிரி நினச்சி தான் என்ன வேணாம்னு சொல்கிறோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம காத்திட்டாங்க ஜேகே. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் ஜேகே ஒரே ஒரு டைம் ஆகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பாருங்க எப்படி சொல்கிறாங்க ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நெப்பை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஜிம்முக்கு ஒரு நாள் பார்த்து அந்த பூரா போயிட்டு டக்குனு ஜிம் தான் என்ன போகலாம் சொல்லி நினைச்சிடறாங்க. இப்போ ஜேகே டக்குனு பொண்ணு புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணிடுறாரு. இப்போ பொண்ணு ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் மட்டும் எது பண்ணாதான்னு சொன்னேன் எதுக்கு கிஸ் பண்ணேன் கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க பாரு எதுக்கு கிஸ் பண்ணா கேட்குறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி டேக் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு க்ளோஸாக வரப்போ தள்ளி விட்டு கொண்டு எதுக்கு கிஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்தா ஸ்விமிங் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தாங்க பாரு தோட்டம் வச்சுக்கல தொடச்சிட்டு விடுவேன் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அவங்களுக்கு டிஷ்யூ இருக்கிறது நிற்க வைப் பண்ணிக்கிறாங்க. வைப் பண்ணிட்டு எட்ட போக்ஸ் புஷ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணுட்டு என்னதான் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே வந்துட்டு அந்த காய் பார்க்கணுட்டு ஜேகே என்ன சொல்கிறாங்க. ஜேகே வேலை தேடிட்டு இருக்காரு ஜிம்னி என்ன சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா எங்கேயும் காணவங்கள ஜேகே தேடுறாங்க. ஜிம்னி என்ன போகிறோம் ஜிம்னி பேருமே காணும். ஜேகே பாருங்க ஷோ தப்பாக நினச்சிப்போம் ஜேகே ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணிட்டு ஜேகே சொல்கிற ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஜேகே அது ஓகே சொல்கிறாங்க. ஜேகே தான் நான் ஓகேடா நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லைடா வாடா சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பாரு போயிட்டா ஓகேவா நீ அடிச்சடிக்க ஒரு திரும்பி பக்கத்தில் வர மாட்டாங்க உட்கார சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் வந்து போய் பிடிக்க வைக்கிறாங்க. ஜேகேவும் பிடிக்கிறாங்க என்னாச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்கு என்ன விஷயம் கேட்குறாங்க. என்னதான் சொல்கிறது நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லிக்கிறேன்டா சொல்கிறாங்க. சரியே சொல்கிறாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறது அவன் வந்துட்டு மைண்டில் உட்காந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. யார் சொல்லிட்டு ஜேகே காய் கேட்குறாங்க. யார் என் ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. இது ஒய்ஃபா அட்டே கேட்குறாங்கட்டு யார் ஒய்ஃபு சொல்லிட்டு அட்டே கேட்குறாங்க. எங்கள் திரும்பி மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்க. மேரேஜால் ரொம்ப வருஷமாக எனக்கு அவன் தான் ஒய்ஃப் சரியா மேரேஜ் பண்ணிட்டு அவன் தான் பண்ணிப்பான். என்ன பண்ணுறது ஒய்ஃபுக்கு வந்து இருந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுறது ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். தெரியுமா பேசவும் மாட்டான் கிட்ட போக விட மாட்டேன்றான். என்ன பண்ணுறது தெரியலடா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பார்க்குறேன் யார் பார்க்குறாங்க பேசுகிறாங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க மெட்டு பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. அவனுக்கு யாரை பிடிச்சிருக்காரு லவ் பண்ணுறியா அதில் க்ரெஷ்ஷாக கேட்குறாங்க. இப்படிமா ஜேகே பார்க்குறாங்க க்ரெஷ்ஷாக சொல்கிறேன் ஒருத்தவன் என் மனசு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கான்டா சொல்கிறேன். எனக்கு அவன் ஹார்ட்டில் ஒருத்தவன் பட்டா போட்டு உட்காந்துருக்கான் தெரியுமா எத்தனை வருஷமா தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு எத்தனை வருஷம் தெரியுமா சொன்னா அவங்க புரியாது அப்படி சொல்கிறாங்க. சொன்னதாண்டா புரியுமா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாதுடா ரொம்ப வருஷம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே சொல்கிறாங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே ஆமாம் 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பர்சன் என்னோட நெஞ்சில் இவருக்கு ஹார்ட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க தெரியுமா அவங்க தாண்டி வேறு யாரும் பார்க்க மாட்டா சொல்கிறாங்க. அப்போ சார் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பாருங்க அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா அப்படி சொல்கிறாங்க சும்மா டைம் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜேகே பார்க்குறாங்க எனக்கு ஒருத்தவன் என் லைஃப்பில் இருக்கான் சும்மா பர்மனெண்ட்டாக என் லைஃப்லாம் என் கூட இருக்கிறது ஒருத்தவன் இருக்கான். ஸோ ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயில் பார்த்து என்னடா சொல்கிறாங்க வளர்றானா கேட்குறாங்க. அப்படி தான் இந்த மாதிரி வளர்ந்து முன்னாடிலாம் அவ்வளோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதை லவ் வராது லவ்லாம் கிடையாது நம்ம ஜஸ்ட் என்டைமெண்ட்டுக்காக தான் அப்படிதான் லவ்ன்றது ஒரு டைம் பாஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவானே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க என்னடா சொல்கிறா கேட்குறாங்க. அதெல்லாம் சொன்ன புரியாதுடா விட்றா அப்படி சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேறான்டா கிட்ட போனாக்க அப்படியே மறைக்கிறான் தெரியுமா கத்துறாங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் டேஸ் அமைதியாக வேற இருக்கான். அவன் சைலண்டாக எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சில பேர் சைலண்டாக வச்சுக்கேன் சைலண்ட் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயமாக இருக்குது. அவன் அமைதிக்கு பின்னாடி என்ன புயல் இருக்கு என்ன தெரியல அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறது யாரோட அமைதிக்கு பின்னாடி புயல் யாரோட சொல்கிறேன் நீ கேட்குறாங்க. அது சொன்ன புரியாது சொல்கிறாங்க. டேய் சொல்லி சொல்கிறா பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜேகே பாரு நான் சொல்லணும் என்னோட பர்சனல் நான் இது கொண்டு சொல்லணும் ஜேகே கேட்குறாங்க. இதுவும் தெளிவாக இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. உனக்கு அதெல்லாம் சொல்ல தேவையில்ல சரியா ஜேகே வந்துட்டு சரி ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் போகிறேன் சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணாதா சொல்கிறாங்க. டிரைவர் இருந்துக்காரன் பார்த்துக்கிறேன் ஜேகே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் கடை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அது அவன் லைஃப் அப்படியே நடந்து போகட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் வந்து போகும் சொல்லி இந்த 1 வீக் ஜேகே டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாரு. அதனால தான் ஜிம் நிறைய உட்காந்துட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்தா நம்ம ஜிம்மில் போக முடியாது. ஒரு காலையில் இன்னைக்கு மண்டே அவர் கிளாஸ் போகிறாரு. காலேஜ் போகிறதுக்கு காலேஜ் பரபரப்பாக இருக்குது. என்னாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க ஜிம்னா உங்களுக்கு தெரியுமா சரி சொல்கிறாங்க. பாரு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அது ஒரு வீடியோ நம்ம ஜேகே ஒரு பண்ணி கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா அந்த வீடியோ தான் வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இது யார் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க தெரியலடா அந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங் இருக்குது தெரியுமா. அங்கே பாரு ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் வியூஸ் போயிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாண்டா ஒரே ஒரு வீடியோ தான் 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிற விஷயம்னாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் முடியாது டவுன்லோட் பண்ணவும் முடியாது அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அப்படி யாரோ ஒருத்தவங்க இது செட் பண்ணி போட்டிருக்காங்க. இது யாரோட ரிவெஞ்சுன்னு தெரியல யாரோ கண்டிப்பாக ஜேகே ரிவெஞ்ச் இருக்கிற போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு யாராவது பார்த்தா ரெப்புடேஷன் போயிடாது அவனுக்கு சொல்கிறாங்க. அது அவன் யோசிச்சிருக்கோம்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவன் யோசிச்சிருக்கோம்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. என்னமோ தெரியல யாரும் பண்ணியிருக்காங்கடா ஆனால் இப்போ வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஷேர் பண்ணால் அப்படி வீடியோ நம்ம எல்லாரும் மொபைலுக்கு வந்து மொபைலுக்கு வார்த்தையை பார்க்கல சொல்கிறாங்க. இல்லை நான் ஆன்லைன் போகவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்துக்க எல்லாமே ஜேகே பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஜேகே சார் வந்து இப்படி இந்த மாதிரி கரை சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்தாக்கா அவர் இப்போ தான் காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவருமே இதெல்லாம் பார்க்க வெளியே இப்போ தான் காலேஜுக்கு என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஜேகே பார்த்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. மொபைல் ஃபோனையும் பார்க்குறாங்க ஜேகேயும் பார்க்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் ஓடி வராங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே மின்ஹோ சொல்கிறாங்க. என்னடா இது கேட்குறாங்க. என்னடான்னு கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜேகே வாங்கி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க என்ன இது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க.
இது ஹெலனா எனக்கு கிஸ் பண்ணது எப்படி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே எனக்கு அந்த பொண்ணு சஜஸ்ட் பண்ணிப்பா அது எல்லாமே அழகா கிளியராக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஜேகேயோட ஷர்ட் பண்ண ஓப்பன் ஆயிருந்தது. ஜேகேயோட ஃபேஸ் கிளியராக இருக்கு. இப்போ பார்க்குறாங்க அந்த பொண்ணு ஃபேஸ் கூட அந்த அளவுக்கு கிளியராக தெரியும். எனக்கு அந்த டேரக்டர் உட்காந்து போய் ஃபோட்டோ எடுத்து விதமே அப்படி இருக்கும். ஜேகே ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் ஜேகே பார்க்குறாங்க டீச்சராக சொல்கிறாங்க. இப்போ மினிமம் பார்க்குறாங்க பாரு இந்த காலேஜ் ஒன்று தான் ஒன்று பற்றி பேசிட்டு இருக்கு சரியா ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கலாம் சொல்லிட்டு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க ஜேகே இப்படி எங்கே அப்லோட் அனுப்பிச்சிட்டாங்க. அதான் தெரியல டாக்டர் யார் அப்லோட் பண்ண தெரியாது. இந்த எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. செகண்ட் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியல ஷேரும் பண்ண முடியல. ஓகே அப்படி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டே நிறைய பேர் சில பேர் லைக் பண்ணிருக்காங்க. இவன் கமெண்ட் செக்ஷன் கூட ஆஃப்ல தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப்ல தான் இருக்குது. இது யார் போட்டாங்க எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இது போட்டவங்க கண்டிப்பாக ஒன்றும் அப்படி பயங்கர காண்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம எங்கே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க கோவமா இல்லை வெஞ்சர்ஸான்னு தெரியல அதனால போட்டிருப்பாங்க அப்படி சொல்றாங்க. எனக்கு இந்த அளவுக்கு செக் பண்ணி போட்டுருக்காங்க. இது வேற யாரும் டவுன்லோட் பண்ண முடியல சரியா. ஆனால் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீடியோ இப்படிக்கா ட்ரெண்டிங்ல இருந்துட்டே போயிட்டே தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாங்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே பார்த்து எப்படா இது நடந்துச்சு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நேற்று நைட்டு கிளப்ல அவர் பார்த்தது 3 பர்சன்ட் ஏனாக்கா அவருக்கு ஃபெமிலியரா இருந்த 3 பர்சன்ட் நம்ம ஜிமினி என்ன 3 பேர் அவர் பார்த்துருப்பாரு. ஜேகே பார்க்குங்க அப்படின்னா அவன் என்ன ரிவெஞ்ச் எடுத்திருக்கான். அப்படி தானே நான் ஃபோட்டோ வீடியோ நான் வச்சிருக்கேன்றதுக்காக இது அப்லோட் பண்ணியிருக்கான். இல்லை அப்படி தானே பண்ணிட்டான். ஜேகே பார்க்குறது ஜிமின் தான் பண்ணிருக்கான். ஜேகே தப்பா நினச்சிக்கிறாங்க. அப்படி ஜேகே கால் பார்த்து ஜேகே பார்க்குறாங்க ஃபோன் பிக் பண்ணாக்க கரஸ்பாண்ட் தான் நீங்கள் கிளாஸ்க்கு வாங்க சார் ரூமுக்கு வாங்க சொல்லிட்டாங்க. சார் சொல்கிறாங்க ஆஃபீஸ் ரூம் வாங்க சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே டேரக்டாக ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க. என்ன ஜேகே இது கேட்குறாங்க. சார் என்ன ஜேகே பாருங்க ப்ரைவசி உங்கள் பர்சனல் லைஃப் எப்படின்னா ஓகே எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த காலேஜுக்கு ரெப்டேஷன் பண்ணி நடந்துட்டு நான் பார்த்துட்டு மாட்டேன். எனக்கு உங்கள் வீடியோ இப்போ காலேஜ் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் சரி பார்த்த போனால் உங்களுக்கு பசங்க உங்கள் பார்த்து தான் போகிறாங்க. காலேஜ் ரெப்டேஷன் இருக்குது சரியா முன்னே இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுறது காலேஜ் அகைன் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு ஜாப் ரிசைன் மட்டும் போடுங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ப்ரொஃபஸராக ஒரு ப்ரொஃபஸருக்கு ரெப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே உங்களோட ஒரு ப்ரொஃபஸர் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாக்க நெக்ஸ்ட் இயர் பசங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இங்கே படிக்கிற பசங்க எல்லாரோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏற்கனவே உங்க மேலே நிறைய பசங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அது நிறைய ப்ராப்ளம் வரும் ஓகே. இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு 15 days நான் டைம் தரேன் ஓகே. சஸ்பெண்ட் பண்ணுறேன் 15 days மட்டும் சஸ்பெண்ட் தான் பண்ணுறேன். 15 daysக்குள்ள இந்த இஷ்யூ சரி பண்ணிட்டு வாங்க ஓகே. அந்த வீடியோ வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு இந்த டெலிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சைடு வந்து கிளியர் பண்ணிட்டு வாங்க ஓகே. அப்படி இல்லைனாக்கா நான் வந்து உங்களுக்கு ஜாப் நீங்கள் போகிற மாதிரி ஆயிடும் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஜாப் விட்டு ஃபைல் பண்ணிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே எதுக்க முடியல இது சஸ்பென்ஷன் வார்னிங் அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க சஸ்பெண்ட் வார்னிங் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அந்த சஸ்பெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வெளில வராங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஹைட் பண்ணி ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. என்ன மன்னிப்பு கேட்க வச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வச்சேன் பட் அவர் பெஸ்ட் ரிவெஞ்சி தாண்டா ரிவெஞ்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜேகே பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ஜேகே பற்றி எனக்கு சொல்லியிருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடந்து மாதிரி நினச்சி கூட பார்க்கல. இப்போ எனக்கு ஒரு கிளப்ல ஒரு பொண்ணு கூட இப்படி போயிட்டு இருந்திருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அது அட்லீஸ்ட் அவர் அப்படி இருக்காரு அது ப்ரைவசி அது தனியாக வச்சுருக்காங்களா இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவர் நல்ல ஒரு ப்ரொஃபஸர் நேமில் இருக்காரு இவ்வளோ ஜாப்ல இருக்காரு ப்ரொஃபஷனலாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ரெப்புடேஷன் சேவ் பண்ணிருக்கலையா சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. இது கூட இந்த பேசிக் மேத்ஸ் கூட தெரியல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஜேகே வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு இப்படி ரிவெஞ்ச் எடுக்கணுமா இது இப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி ஜேகே கோவம் ஜேகே எதுவும் பண்ணல. டேரக்டா அப்படியே ஒரு கேபின் பர போயிட்டு அவர் அந்த லெட்டர் வந்து பேக்ல வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டேரக்டா போகிறது ஜிம்மில் கிளாஸ் தான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி யாருக்கு போஸ்ட் பண்ணியிருப்பான் இதுக்கு அப்படி பண்ணாங்க ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜேகே டேரக்டா ஜிம்மில் கிளாஸ் வராங்க. எல்லாம் டக்கு நினைச்சிட்டாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே டேரக்டா ஜிம்மில் வராங்க. என்ன நினைச்சு பார்க்க என்னடா சொல்லிட்டு எனக்கு ஜிம் ஜேகே பார்க்கவே இல்லை. அவர் ஒரு தாட்டு மைண்ட் ஓடிட்டு இருக்கு யாரும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் யோசிச்சு இப்போ ஜேகே ஜிம் ஷார்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் ஷார்ட் பிடிச்சி போயிருக்கோம் ஜிம்ல எந்திரிச்சாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவர் ஜேகே ஜிம்ல பேச கப் பண்ணி இப்போ அட்டாச் பண்ணிடுறாங்க. அந்த கிளாஸ் ஷாக் ஆகிடுது. இப்போ எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க. ஜேகே இந்த பக்கம் வரும் நடுவு வருமா எல்லாம் பார்த்துருப்பாங்க. எல்லாம் முடிவு பார்க்குறாங்க. ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்ல டீப்பா ஜிம்னுக்கு அப்படி ப்ளீஸ் ஆயிராரு. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜேகே சார் அப்படி சொல்லி கத்துறாங்க. யார் சொல்லுமே கேட்கல. அப்படியே டீப்பா வாய்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கோமா ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணவும் தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஜேகே புஷ் பண்ணி ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜிக்ஸில் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க. என்னை மற்றவங்க கூட வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க என்னை மற்றவங்க கூட வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறதா இங்கே பரவாயில்ல கேட்டு சார் யூ ஆர் மைண்ட் ஓகே ஐ எம் யுவர்ஸ் ஒன்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போலாம் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து ஒரு 1 சொல்கிறாங்க பார்க்குறாங்க. இப்போ யார் தெரியுமா உங்களுக்கு அது கேட்குறாங்கன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சார் கூட சொல்கிறாங்க ஹி இஸ் மை ஒய்ஃப் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஸ்டன் ஆயிடுறாங்க. இப்போ என்ன வந்து பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறது மட்டும்தான் ஓகேவா. அது ஜஸ்ட் என்கிட்ட ஒரு பொண்ணு ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ண ஓகேவா. நான் அந்த பொண்ணு ஸ்லாப் பண்ண வீடியோ அதில் இல்லை. ஜஸ்ட் நான் அந்த பொண்ணு ஃப்ளட் பண்ண வீடியோ மட்டும் இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு நான் ஸ்லாப் பண்ண வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேறு யாருக்கு வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது ஓகேவா. எனக்கு ஒய்ஃப் இவங்க தான் ஓகேவா. என் ஒய்ஃப் இவங்க தான் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க தான்
இத்தனை பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ண ஓகேவா. ஜேகே சொல்றாங்க ஜிம் ஜேகே பாக்குறாங்க ஜங்குக்கு சொல்றாங்க. அப்ப ஜேகே ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வா சொல்ற ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. ஜங்கு விட்டு சொல்றாங்க. ஜேகே கேட்கவே இல்லை. ஜேகே ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி தரத்தறிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த காலேஜ் பார்த்துட்டு இருக்க ஜேகே விட்டு சொல்றாங்க. அப்ப ஜேகே கிட்ட ஜிம்ல கார்ல புஷ் பண்ணிட்டு அந்த வீடியோ கூட சொல்றாங்க. ஜங்குக்கு சார் வீடியோ கூட ஜேகே சொல்றாங்க. எந்த வீடியோ கேட்கறதா சொல்றாங்க. அப்லோட் பண்ணல அந்த வீடியோ கூட சரியா சொல்றாங்க. எதுக்கு அது பாதி மட்டும் எடிட் பண்ணி போட்டுருக்கேன் ஃபுல்லா போட்டு அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி போட்டு ஜேகே சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க என்ன பேசிட்டு இருக்க எனக்கு அந்த வீடியோக்கு சம்பந்தம் சொல்றாங்க. நீதிர போட்டாங்க பாரு நான் உனக்கு சொந்தமான பாசன்றா நான் உனக்கு மட்டுமே சொந்தமான பாசன் இன்னொருத்தி கூட இருக்கிற போய் போட்டிருக்கா. கேட்கிறாங்க ஜிம்முக்கு புரியவே இல்லை. பாரு சொல்றாங்க நான் உனக்கு வந்து சொந்தமான பாசம் தெரியுமா. உனக்கு ஏதாவது கோவம் அந்த அடிச்சு கவுத்துட்டு என்ன பண்ண எனக்கு எந்த பாசம் தான் பண்ணேன்டா என்னட்டு பப்ளிக்கா இன்சல்ட் பண்ண. கேட்கிறாங்க எதுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கா. கேட்கிறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்ல புரியல. பாரு ஜங்குக்கு நான் எதுவுமே பண்ணல ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பாக்குறேன் உனக்கே புரிய மாட்டேங்குது உனக்கே பிடிச்சி தொலைய மாட்டேங்குது. ஜெக்கி சொல்றாங்க ஜிம் ஜெக்கு பாக்குறாங்க. பாரு சொல்றாங்க ஜெக்கி இப்போ கார் ஸ்டார்ட் பண்றாங்க. கார் போயிடுச்சு டேரக்டா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் ஜெக்கி கூட்டிட்டு போறாங்க. ஜிம் பாக்குறேன் விட சொல்றாங்க. ஜெக்கி டேரக்டா அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் பக்கத்து பிடிச்சி புஷ் பண்றாங்க. ஜிம் வீட்டுக்குள்ள வந்ததுமே ஜிம்ல ஃப்ரீஸ் ஆயிராங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த இப்போ ஜெக்கி டோர் லாக் பண்ணதும் எனக்கு அந்த வீடு ஃபுல்லா ஒரு பிக் வால்ல ஜிம்ல பிக்சர் அந்த வீடு அந்த வீட்டோட வால் ஃபுல்லாவே ஜிம்ல பிக்சர் ரொம்ப அழகழகா டிராயிங்ல இருக்கு. எனக்கு பெயிண்டிங்ல டிராயிங் பண்ணிருக்காங்க. ஜிம்ல பார்த்ததுமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அதுவும் ஒரு போட்டோ பாக்குறாங்க. அந்த போட்டோ ஒரு 5 years பிஃபோர் நம்ம ஜிம் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த போட்டோ. அது ஜிம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜிம் மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே டோர் லாக் பண்ணிட்டு சந்தோஷமா இப்போ சந்தோஷமா எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க. உங்களுக்கு ஹாப்பியாடா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்றாங்க உனக்கு இப்போ ஹாப்பி தானடா இப்போ ஹாப்பியா இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு கூட ஜிம் பார்க்கணும் அப்படி நேரம் சொல்லி கேட்குறாங்க. இந்த எல்லாரும் என்ன பார்த்து தப்பா பேசணும் அதுக்கு தான் பண்ண கேட்குறாங்க. உனக்கு எதாவது கோவம் இந்த என்ன தனியாக அடிச்சிருக்கலாம். நம்ம ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். என்ன திட்டிக்கோ அடிச்சுக்கலாம் பண்ணிக்கு ஏன்டா அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண ஜேகே ஜிம் பார்த்து கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஏன் அப்படி பண்ண நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறியா. நான் உன்னை ஷவர் பண்ணுறப்ப நீ ஷவர் பண்ண வீடியோ எடுத்து நினைக்கிறேன். சரி ஆமா எடுத்து போட்டோ ஏன்னா என்கிட்ட தானே இருக்கு. நான் உனக்கு எனக்கு பர்சனல் தான் வச்சிருக்கேன். நீ ஏன்டா அதை போய் பப்ளிக்கா திருப்பி போட்டு காலேஜ்ல இருந்து பாக்குற மாதிரி கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு சஸ்பென்ஷன் லெட்டர் கொடுத்து வார்னிங் பண்ற மாதிரி ஏன்டா அப்படி சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உனக்கு ஹாப்பியா. இப்ப ஹாப்பியா உனக்கு இது காலேஜ்ல பார்த்து சொல்லிக்கிறது இல்லை. உனக்கு ஹாப்பியா உன்ன சொன்னேன். எனக்கு ப்ரொஃபஸர் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு எனக்கு ப்ரொஃபஸரா தான் எப்படி சொல்றேன் ரொம்ப லைக் பண்ணி பண்ற ஒரு ஜாப் அது தெரியுமா. நான் வேற மற்ற விஷயம் இருப்பேன்டா. காலேஜ்ல கெத்தா ஒரு ஸ்டேட்ல ஒரு பாசம் நீ ஏன் அப்படி பண்ண கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க நான் என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஏன் வீடியோ போஸ்ட் பண்ண நீ ஏன் போஸ்ட் பண்ண கேட்குறாங்க. ஒரு என்ன பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க என்ன பண்ணிக்கூட என்ன அப்படி பண்ண ஜெக்கி ஜிம் ஷார்ட் பிடிச்சி உழுக்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க இங்க பாரு நான் எதுவுமே பண்ணல ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பாக்குறாங்க நீ தான் பண்ணிருக்க நீ தான் அங்க இருந்த உனக்கு தானே எவ்வளவு கோவம் எனக்கு அப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்க உனக்கு கோவம் இருக்குல்ல இது புரியுது சரியா. தப்பாவே இருந்துட்டு போட்டு போய் தனியா வச்சு கேட்க முடியாது பனிஷ் பண்ண அடிச்சு கொடுத்துட்டு பண்ணிக்க நான் உங்க எதுனா சொல்லுவேன். இல்லை ஏன் அப்படி பண்ண ஜெக்கி அழுதுட்டு இருக்காங்க. நீல்டன் பண்ணி அழறாங்க. இப்பறமா ஜிம்முக்கே புரியவே ஜிம் பாக்குறாங்க. இங்க மாறு சொல்றாங்க. இப்பறமா ஜெக்கி பாக்குறாங்க ஏன் அப்படி பண்ண ஜெக்கி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஜிம் பாக்குறாங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லை சொல்றாங்க. இங்க பாரு அந்த வீடியோ போடுறா டெலிட் பண்றாதா ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க என்கிட்ட எங்க இருக்கு ஜிம் கேக்குறாங்க. நீ எதுன்னு எடுத்த ப்ளீஸ் நான் டெலிட் பண்ண ஓகேவா. யாராவது மத்தவங்க பாக்குறோம் டெலிட் பண்றாங்க போய் பாத்துறாங்க ஆல்ரெடி ஓகேவா ப்ளீஸ் தான் டெலிட் பண்றா ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க நான் எடுக்கவே இல்லை ஜங்குக்கு ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி பாருங்க நீ தான் எடுத்துருப்போம் உனக்கு தெரியாம கோவம் சரி ஓகே என்ன பனிஷ் பண்ணிக்கோ திட்டிக்கோ அடிச்சு பண்ணிக்கோ சரியா. நான் உனக்கு சொந்தமான பாசம் பாசம் கழிச்சு போட்டோ எடிட் பண்ணி போடாதா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க நான் என்ன எடிட்டிங் பண்ணவே இல்லை. ஜிம் ஜெக்கி போது கத்துறாங்க. ஜெக்கி பாக்குறாங்க அங்க பாரு ஜிமின் லாஸ்ட் வரைக்கும் கேட்குறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் லவ் பண்ற பையன் ஒரே அமைதியாக பேசிட்டு வேற யாரும் பண்ணச்சு எனக்கு பொண்ணே போட்டுக்கணும் நான் ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பாக்குறேன் என்ன சொல்றாங்க நான் லவ் பண்ற ஒரு பர்சன் என் ஃபியூச்சர் ஒய்ஃப் இருக்கா மட்டும் அமைதியாக பேசிட்டு ஓகேவா. எல்லாருக்கும் வேற மாதிரி யாரும் ஜிம் சொல்றாங்க. ஜெக்கி சொல்றாங்க ஜிம் கிட்ட ஜிம்மிக்கு மாதிரி இங்க பாரு சொல்றாங்க. இங்க பாரு எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது ஓகேவா. நீ லைஃப் எனக்கு எதாவது இம்பார்ட்டன் சொல்லிட்டு உனக்கு புரியாது. இவங்க பார்த்து ப்ளே பாய் தான் ஓகே வந்து போற ப்ளே பாய் தான் சொல்ல மாட்டேன் ப்ளே பாய் தான் உங்களோட அட்டென்ஷன் எனக்காக உங்கள்கிட்ட சில விஷயம் பண்ணிருக்கவே சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் ஹாஸ்டாக் ஓகேவா. அவங்களோட ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருக்கு உங்களோட வீடியோஸ் எங்கிட்ட தான் இருக்கு ஓகேவா. ஆனால் அது கடுகளவு கூட கசியாது ஓகேவா. எங்கிட்ட பத்திரமா சேஃபா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வீடியோ டெலிட் பண்ணா பேக்கிங் ஜெக்கிக்கிறாங்க. ஜிம் பாக்குறாங்க இங்க பாரு சொல்றாங்க. பேக் பண்ணி கேட்குறேன் டெலிட் பண்றா ஜெக்கி சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு அழகான லைஃப் வாழணும் ஆசை இருக்குது புரிஞ்சுக்கோ ஜெக்கி ஜெக்கி கெஞ்சுறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜிம் ஜெக்கோட கண்ட ஸ்டாப் பண்றாங்க. ஜெக்கி பண்ணு சொல்லிட்டு நான் பண்ணலன்னு சொல்றேன் நம்ப மாட்டியா நீ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பண்ணலன்னு சொல்றேன்னு நான் பண்ணவே இல்லை சரியா. எனக்கு வந்து வீடியோஸ்க்கு சம்மந்தமும் இல்லை. உனக்கு ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைச்சு எனக்கு 1000 மணி இருக்கு. இந்த சீப்பான வழி தான் சூஸ் பண்ணுவேன். ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பண்ணி நம்பி தம்பி நீ இந்த போட்டோ நான் குடிக்கிற வீடியோ எடுத்து போட நம்பி நடிச்சு நான் சொல்லாம இருக்க ரீசன் தெரியுமா.
நீ நம்பிக்கிற தம்பி செகண்ட் ஒரு ப்ரொஃபஸர் சரியா, உன்னை திட்டணும், உன்னை இதெல்லாம் பண்ணிச்சுக்க என்ன பாஸ் தான் பண்ணணும் தவிர அப்படி மற்றவங்க உங்களோட ப்ரொஃபஸர் ஜாபை பாதிக்கிற மாதிரியும் உன்னோட காலத்துல மற்றவங்க இன்சல்ட் பண்ற மாதிரியும் நீ மற்றவங்க தலை முடிஞ்சு நிற்கிற மாதிரி எதுவும் பண்ணுவேனா? எனக்கு அப்படி தெரியுது அஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கணும் என்ன சொல்றாங்க, அப்படி பண்ணுவேனா? எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ அவ்வளோதான், நீ புரிஞ்சுக்கிட்டு தேவையில்ல சரியா? நீ சொல்றேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்ற, என் போட்டோஸ்லாம் வீடு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தெரியல உனக்கு என்ன இருக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி பாசம் கிடையாது. இன்னொரு பாசோட பிரைவசி எடுத்து அவங்க அசிங்கப்படுற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு சீப்பான பையன் நான் இல்லை அஜிம்னு சொல்றாங்க. அப்புறம் ஜேகே இப்பதான் காமாகுறாங்க. என்ன சொல்ற, அப்போ நீ எடுக்கல சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க, என் போன் இந்த ஜிம் போன் பாஸ்வேர்ட் ஓப்பன் காமிக்கிறாங்க. இதுல பாரு எந்த இடத்துல போட்டோஸ் இருக்கா, இல்ல நான் அந்த ஐடி வந்து என்னோட ஐடியா நீ பாரு ஜிம் சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க. ஜேகே எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவருடைய மொபைல எல்லாருமே அவர் செக் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே வீடியோ இல்ல, இவன் போட்டோ கிளிப்ஸ் எதுவுமே இல்ல. ஜேகே பாக்குறாங்க சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி நான் இன்னும் அந்த அளவுக்கு அவசியப்படுத்தி நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை சரியா சொல்றாங்க. இவன் நான் ஹார்ட் பண்ணி நினைச்சனாக்கா நான் நம்பிச்சு நடத்தினா போதும். நீ அப்படி பண்ணதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க நினைச்சாக்கா நான் ஜின்னா எடுத்து சொன்ன போதும். ஓகே, ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க சொன்னா கூட அவங்க என்ன வந்து எனக்கு பதில் அவங்க பனிஷ் பண்ணுவாங்க சரியா. நான் பனிஷ் பண்ணுற அவசியம் எனக்கு இல்லை. அது இவ்வளோ சீப்பான விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். இவனுக்கு எனிமே இப்படி பண்ணியிருந்தா கூட நான் அவங்க திரும்பி இந்த பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னு பார்த்துருக்காங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை. யாருக்கிட்ட நீ கிஸ் பண்ணி திரும்ப இருக்க மாட்டியும் எனக்கு அப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். பிகாஸ் ஐ லவ் யூ ஜிமின் ஜேகே சொல்றாங்க. ஜம்புக் சார் பிகாஸ் ஐ லவ் யூ மேன் ஐ லவ் வித் யூ ஜிமின் ஜேகே சொல்றாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல. இங்க பாரு சொல்றாங்க, உன்னதான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் ஜேகே சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. பாரு ஜங்கு பிளே பாய்னு தெரியும். ஓகே, பிளே பாய் அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு பசங்க பிடிக்காது சரியா. நான் உனக்கு போட்டோ அப்லோட் பண்ணவே இல்லை. வீடியோ அப்லோட் பண்ணும்போது சரியா இது நான் இல்லவும் இல்லை. நீ எத்தனை பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சரியா. அது கூட பெரிய விஷயம் இல்லை, அதை மேனேஜ் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு என்ன விட்டு ஓகேவா ஜிம் சொல்றாங்க. எனக்கு இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதே, நீ விட்டு ஓகேவா. உன்ன மாதிரி ஒரு பர்சன் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க. என் அந்த அளவுக்கு இருக்கிற சொல்றாங்க. இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணேன், ஒரு அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு. நீங்க புரிஞ்சுக்கணும், பிளே பாயோ உனக்கு பிடிக்கணும், பிளே பாயோ நீ லைக் பண்ணணும். எப்படி இருக்கிற ஒரு பர்சனாவே நம்ம எனக்கு உனக்கு லவ் ஃபால் ஆகணும். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ணணும். போக உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்கும். என் கேரிங் சைடு நீ பார்ப்பேன், என் சாப்பிட்டு சைடு நீ பார்ப்பேன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துதான் உனக்கு என்ன லவ் ஃபால் ஆகும். நம்ம ரெண்டு பேரும் ஒரு லைஃப் வாழணும்னு நினைச்சு தெரியுமா. ஸ்டார்டிங்ல ஃபைட்ல இருந்து லவ்ல எண்ட் ஆகும்னு நினைச்சு தெரியுமா. ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம, அதுக்கப்புறம் லவ்ல எண்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுமா. ஆனால் நீ என்ன வேணும்னு சொல்றல சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. எனக்கு பிளே பாய் வேணாம் ஓகேவா. ஐ வாண்ட் ஏ ஃப்ரெஷ் மேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே அது மாத்த கேட்டு ரொம்ப ஹார்ட் என்ன சொல்றாங்க. ஐ வாண்ட் ஏ ஃப்ரெஷ் மேன் ஜிம் சொல்றாங்க. நாட் லைக் யூ ஜிம் சொல்லுவோம். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆடுது. சொல்றாங்க, எனக்கு ஒரு பிடிக்கல, ஸ்டே அவே ஃப்ரம் மீ ப்ளீஸ் ஜிம். ஜேகே கெஞ்சுறாங்க ஜேகே கிட்ட. என்னை விட்டு நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் ஓகேவா, நான் படிக்கணும், நான் ஜாப் பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கேன். என்னை விட்டு ஜங்கு ஜிம் கெஞ்சுறாங்க. உனக்கு எனக்கு எதுவுமே வேணாம், இது ரெண்டு பண்ண விட்டோம். நீ வந்துட்டு இன்னும் என்ன லவ் பண்ண வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வேணாம், நான் உங்ககிட்ட ஒன்று நான் இன்சல்ட் பண்ண வேணாம், எனக்கு உங்ககிட்ட எதுவும் வேணாம், எனக்கு எதுவுமே இல்லை ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜேகே ஜிம்மை பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு கூச்சத்துங்க எதுவுமே இல்லை, எனக்கு உனக்கு பிடிக்கல, இவன் நீ என்ன ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா கூட நான் அப்படி கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறதுக்கு ஆமாம் அப்படி கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறேன் நான் அந்த அளவுக்கு இருக்கிறியா சொல்றாங்க. ஆமாம் எனக்கு கூட பிடிக்கல, ஒரு பிளே பாய் நீ வந்துட்டு உனக்கே வந்து ஒரு பாலிசி இருக்குல்ல, ஒரு டைம் ஒரு பர்சன் டேட் பண்ணாக்க இன்னொரு டைம் உங்களுக்கு டேட் பண்ண முடிச்சு உனக்கே ஒரு பாலிசி இருந்தாக்க நான் வந்துட்டு சொல்றாங்க. ஜேகே பார்க்க புரியுது தப்பு இல்லை, நீ ஒரு நல்ல பாய் தான் சொல்லிட்டு ஒரு ஜம் தான் சொல்ல மாட்டேன், பிளே பாய் தான். ஆனால் அதுக்காக சொல்றாங்க எனக்கு நீ வேணாம், உன்ன மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணி நினைச்சு என் லைஃப்ல மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறதுக்கு ஆமா உன்ன மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணி சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே கேட்டு இன்னும் மனசு உடஞ்சி போயிடுது. நீ அந்த அளவுக்கு இருக்கிறியா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஜேகே ஜிம் பர்சன் இருக்கிறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி நினைச்சுக்கோ சரியா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் நான் இருக்குன்னு சொல்லி உனக்கு ஃபர்ஸ்ட் டச்சஸ் நான் இருக்கும், உனக்கு நான் மட்டும் தான் ஜிம் ஜேகே கிஸ் பண்றாங்க. ஜிம் ஜேகே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ ஜேகே ஜிம்ல எல்லாம் கிஸ் பண்றாங்க. நீ சொல்றல நீ பண்ணப்படி மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படி தான் சொல்றாங்க. ஆமா ஜிம் ஜேகே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜேகே ஜிம்ல கைவிடுச்சு அவர் ஷார்ட்டை வின் பண்ணிட்டு ஜிம் பண்ண மாதிரி இருக்கா சொல்றாங்க. வேண்டாம் ஜேகே வேண்டாம் ஜிம் ஜேகே சொல்றாங்க. ஆனால் ஜேகே வந்து கேட்கறவே இல்லை, உனக்கு நான் மட்டும்தான் ஜேகே சொல்லிட்டு அவர் கூட அப்படி ஒரு மாதிரி இருக்காரு. அவங்களுக்கு ஒரு வயலன்ஸா இருக்காரு. ஜிம் எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஆனால் ஜேகே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சு பாக்குறாங்க. You are mine, நான் only mine. Okay, ஜேகே சொல்றாங்க. You are my future wife, ஓகேவா. You are my boyfriend, you are my love, you are my everything. ஜேகே சொல்றாங்க. ஜிம் ஜேகே பாக்குறாங்க. ஒரு பெயின்ஃபுல் டேஸ்ட் பாக்குறாங்க. நினைக்கிறியா அவன் சொன்ன மாதிரி பர்சன் அவன் நினைக்கிறியா ஜேகே கேட்கறாங்க. ஜிம் கேட்கறாங்க ஜேகே கிட்ட. ஜேகே பாக்குறாங்க. ஆமா நீ என்ன சொன்ன என்னோட எங்கேயும் போக முடியாது ஓகேவா, அவன் பிடிச்சாலும் பிடிக்க நீ கூட இருக்கணும் ஓகேவா. நீ என்ன கண்டிப்பா ஒன்றே லவ் பண்ணுவா, அது இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ கூட தான் இருக்கணும் ஓகேவா சொல்றாங்க. இந்த லைஃப்ல நீ லவ் பண்ணா நீ மட்டும் தான் பண்ணணும். இந்த லைஃப்ல பாஸ் பண்ணி வாழ்ந்தாக்க என் கூட மட்டும் தான் சரி, குழந்தை பண்ணாக்கு என் குழந்தை மட்டும் தான் இருக்கும் ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்கணும் எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கா சொல்லிட்டு
அப்போ ஜேகே ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜேகே ஃபோனை பிக் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணி யாரும் கண்டுபிடிச்சிங்களா யாரும் ஜேகே கேட்குறாங்க. அப்போ மின்னு சொல்கிறாங்க ஜாசன் நல்லா சொல்கிறாங்க. ஜாசன் சொல்கிறாங்க ஆமாம் 2 weeks பிஃபோர் அவன் ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணுறத நீ வந்துட்டு வீடியோ பார்த்து காமிச்சிடல பிரின்ஸ்பல்ட்ட சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு. அவனா சொல்கிறாங்க ஆமாம் அது எதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான் சொல்லிட்டு கம் நேற்று நைட்டு அதுக்கு அவன் நல்லா இருக்கான். இவன் அந்த ஹெலனா கிட்ட அவனுக்கு காசு கொடுத்தானே உண்டது பணம் சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க. என்னருக்கு ஆமாம் கரெக்டாக அந்த வீடியோ மட்டும் எடுத்து அவன் கட் பண்ணி அவன் வந்து அதை பொண்ணு ஸ்டாப் பண்ணலை அதெல்லாம் அவன் இது பண்ணி விட்டுருக்கான். அதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த வீடியோ மட்டும் எடுத்து போட்டுக்காண்டா இது அவன் பண்ண வேலை தாண்டா அப்படி சொல்லிட்டு மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறங்க இதுக்கு அவனோட வேலை தாண்டா அப்படின்றத அவன் ஃப்ரெண்டுக்கு பேசி நான் பார்த்துட்டேன். நான் பார்த்து அந்த அவன்கிட்ட சொல்கிறாங்க பாரு நீ உடனே இப்போ அவன்கிட்ட வீடியோ இருக்கும் ஓகே ஒரிஜினல் வீடியோ அவன்கிட்ட தான் இருக்குது. நீ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் டெலிட் பண்ணலாம். எனக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் எதுக்காக வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணாமல் விட்டுருக்கான்னு தெரியல. ஷேர் பண்ணுறதுலாம் ஆப்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு நல்லது நீ உடனே பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க ஜிமினை இந்த பக்கம் ஜிமினோட கம்ஃபர்ட் ஏர்ஸில் படுத்திருக்காங்க. இவனுக்கு அவங்க இப்படினாக்க எப்படி எம்டி ஃப்ளோர் அது அப்படி சோஃபாக்கு பக்கத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஜெகி பார்க்குறாங்க ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க பெயின்ஃபுல்லாக ஜெகி அங்கே பைட் பண்ணி வயலன்ஸாக இருந்ததால நெயிலாம் பட்டுச்சு அவருக்கு ஜிம் நெக்கிட்ட நெயில் பட்டிருக்கு அவர் பாடி ஃபுல்லாங்க பைட் மார்க்கு அதெல்லாம் பார்க்குறாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி எடுத்து அவர் கோவத்தை மொத்தமாக ஜிம்கிட்ட காமிச்சிட்டாரு. ஜெகி பார்க்குறாங்க ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறவங்க பாரு பார்க்குறாங்க ஹேட் யூ ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பட் ஐ லவ் யூ ஜேகே ஜிம் இப்போ அகைன் இப்போ சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ண செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாரு உனக்கு எனக்கு வித்தின் 1 week மேரேஜ் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. என்னத்துக்கு உனக்கு எனக்கு வித்தின் 1 week மேரேஜ் விட்டு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காது இப்படி தான் வாழ்ந்தாகும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவோம் சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஃப்ரீ சரியாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் சேர்ந்து செத்து போயிடுவோம் சரியா உனக்கு எனக்கு மேரேஜ் நடக்கும் சரியா நீ என்ன ஒன்றா இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒன்றா லைஃப் லாங் என் கூட தான் இருக்கணும். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல ஓகே நீ டார்ச்சர் பண்ணி திட்டு காட்டி என்ன பண்ணி ஓகே நீ என் கூட தான் இருக்கணும் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் ஜம்க்கு பார்க்குறாங்க டயர்டாக இருக்கும் ஓகே சாரி ஜெகி ஜிம் கூட கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜம்க்கு பார்க்குறாங்க. இப்போ ஜம்கோட ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு அது பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு பாத்ரூமில் போய்ட்டு தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு பாடியில் வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. அவர் ட்ரெஸ் ஒன்று வந்துருக்கும் ஜெக்கியோட ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டு பிளாங்கெட்டை கவர் பண்ணுறாங்க. படுத்துக்கு தூங்க வந்துடுறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க வீட்டு வந்து பாஸ் விட்டு என்னை தாண்டி எனக்கு வர முடியாது போக முடியாது ஓகேவா நான் வரதுக்கு இங்கே தான் இருக்கணும் ஓகே போக முடியாது இங்கே ஜெக்கி தான் ஜிம்முக்கு போனால் அவர் கூட எடுத்துக்கிறாரு அவர் போயிடாரு வீட்டில் லாக் பண்ணிட்டு ஜிம்முக்கு என்ன பண்ணு தெரியல ஜிம்முடைய அமைதிப்பட்டிருக்காங்க. அவருக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டா இவனுக்கு என்ன வேணும் நமக்கிட்டன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. இந்த பக்கம் ஜெக்கி போகிறாங்க. ஜெக்கி டைரக்டா அப்புறம் காலேஜ் போகிறாங்க. போய் பார்த்துக்கா அந்த பர்சன் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஒரு பர்சன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக 2 weeks ஆஃப்டர் வந்துட்டு ஆமாடா சஸ்பெண்ட் 2 weeks அப்படின்னு தெரியுமா அம்மான்னு திட்டே நாங்கடா வீட்டில் ஒரு செகண்ட் நிம்மதியெல்லாம் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் பைத்தியக்காரமாக சொல்லிட்டு தெரியுமா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுடா வீட்டிலே இருக்க முடியாமல் இப்போ இங்கே இப்படினாக்கா காலேஜ் வர முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஜாசன் ஓடிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜாசனுடைய முதுகு கண்டு ஒரு பசங்க எட்டி உதைக்கிறாங்க. அவங்க ஹிட் பண்ணுறாங்க. இப்போ ஜெயிக்க அந்த ஜாசன் பிடிக்கிற விடுறான். ஏன்னா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காலேஜோட பிளே கிரவுண்டில் ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸ் கிட்ட தான் பைக்கில் ஸ்டாப் பண்ணி அதான் உட்காந்துருப்பான். இப்போ நம்ம ஜெக்கி வந்து பின்னாடிலேருந்து ஒரு ஹிட் பண்ணுவோம். அவன் பைக்கில் வந்துட்டான் யாரான்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா ஜெக்கி தான் அந்த பசங்க கொலை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ மின்ஹோ வந்து பக்கத்தில் நினச்சிருக்காங்க கூப்பிடுறாங்க. பக்கத்தில் பசங்க இருக்கான். மின்ஹோ தான் சொல்கிறாங்க எங்க அவன் ஃபோன் கேட்குறாங்க. சரி அவங்க ஃபோன் எங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து பையன் பார்க்குறான். அவன் பேக்ல சொல்றாங்க அது பைக் மேல பேக் இருக்கு. இப்போ மின்ஹோ வந்து போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தாக்க அந்த ஐடியா அவன்கிட்ட தான் இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி மின்ஹோ பார்க்கறது எங்க இருக்கு பார்த்தா சொல்றாங்க அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ அவன் கட் பண்ணி எடிட் பண்ணது எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்தாக்க ஜாசன் போட்டு பிறந்து கட்டிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜாசன் தான் வந்துட்டு நம்ம மின்ஹோ தான் அந்த வீடியோ டெலிட் பண்ண அனுப்பிக்கிறாங்க. இவன் எதுக்கு அப்லோட் பண்ணா எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு கேட்குறாங்க. சார் அது இல்லை வேற எங்க வீடியோ ஷேர் ஆனாக்கா டக்கு ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். செகண்ட் வந்துட்டு சைபர் கிரைம் வரைக்கும் போயிடலாம். அது ஒரே ஒரு பர்சன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாக்கா அது செகண்ட் டெலிட் பண்ண முடியாது. சரி அவங்களோட ரைட் போனது இருக்கிற வரைக்கும் வேற யாராலும் அப்லோட் பண்ண முடியாது. இவன் டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன் அவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் காப்பி ரைட்டர் அதுக்கு அவன் போட்டு வச்சுனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்க இந்த வேலை பார்க்குறவங்க சீப்பாக இல்லை சொல்கிறாங்க. வெக்கமாக கேட்குறாங்க. நீ ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ண அவன் வீடியோவாக எடுத்துகிட்டு போயிட்டு பிரின்ஸ்பல்ட்ட காமிச்சு எனக்கு பிரின்ஸ்பல் நீ சொன்ன நம்ப மாட்டாங்க சரியா அப்பா வந்து பிஸ்னஸ் மேன் ஓகேவா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவன் ப்ரூஃபோட எடுத்து காமிச்சா இது தப்பா இதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணி கேட்குறாங்க. ஒரு பொண்ணை சொல்கிறத அவன் பண்ணான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜாசன் பார்க்குறான் அவன் 2 weeks சஸ்பெண்ட் பண்ண வச்சானே கேட்குறாங்க. அப்பா எப்படி தாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி பண்ண ப்ரொஃபஸர் அது கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க பண்ணுவேடா சொல்லிட்டு அவர் அந்த டாடி அடிக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு மூக்கில் பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் விடுவாங்க சார் வேணா சொல்லிட்டுங்க சார் தெரியாம சொல்லிட்டுங்க
சின்ன சார் சொல்றாங்க இப்போ நம்ம முன்பு பாருங்க அது தெரியாம சொல்றாங்க இப்போ நம்ம முங்க கூட்டிட்டு போறாங்க முங்க வந்து கூட்டிட்டு போறாங்க ஜேகே அந்த ஜாஸ்மின் கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் விட்டுறாங்க சரி வேணா பண்ணிருக்கான் சொல்றாங்க இப்போ வந்து பாசம் பாக்குறாங்க இப்போ பிரின்சிபல் இப்போ ப்ரொஃபசர் பழி வாங்க கேக்குறாங்க சரி அது சொல்றாங்க இப்போ பழி வாங்க தப்பு இல்லையா கேக்குறாங்க எதுக்கு அப்படி பண்ணா கேக்குறாங்க சரி அவங்க அவரு வந்து சொல்றாங்க பாரு ஒரு பொண்ணு சேவ் பண்றது ஒரு ப்ரொஃபசர் டியூட்டி ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ட் பண்றது ஒரு ப்ரொஃபசர் டியூட்டி ஓகே வர ஒரு பண்ணாரு அதுக்காக சொல்றாங்க இப்போ நம்ம பிரின்சிபல் பாக்குறாங்க சாரி ஜேகே சொல்றாங்க ஓகே சார் சொல்றாங்க ஜேகே அவங்க சஸ்பெண்ட் சொல்றாங்க இருக்கட்டும் சார் 15 days ஆஃப்டர் அந்த ரிசைன் பண்ணிக்கிறா சொல்றாங்க இல்ல சொல்றாங்க இல்ல 15 days ஆஃப்டர் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடாரு இது பக்கம் நம்ம ஜிம்ல ஜேகே கிஸ் பண்ணது உங்க கிளாஸ் ரூமுக்கு தெரியும் சில பேர் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க ஆனால் யாரும் போய் பேச ரெடியா இல்லை எனக்கு பயப்படுறாங்க ஏன்னா ஜேகே சார் ரிட்டர்ன் வந்தாருன்னா கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்துட்டு வரு அப்படி சொல்லிட்டு மாதிரி பேசாமலே இருக்காங்க அது இப்போ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை கிளாஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன பார்க்குறேன் என்னடா பண்ணாரு அவர் சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க ஜிம்மோட ஃபோனுக்கு ஜிம் ஃபோன் ஜேகே தான் இருக்கு ஜேகே பார்க்குறாங்க இவங்க ஃபோன் பண்ணுறப்ப ஃபோன் கட் பண்ணிட்டு டேரக்டா அவர் வீட்டுக்கு தக்குறாங்க வீட்டுக்கு போய் தக்க ஜிம்ல நம்பிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ அவங்களும் வீடியோ பார்த்துருப்பாங்களா ஏக்கா இவங்க இப்போ வீடு பார்த்துக்கப்புறம் ஜேகே அவங்க ஃபோன் கேட்கவே இல்லை அந்த பக்கம் ஜேகே அப்பா வந்துட்டு இருக்காங்க அவங்க வேற பிளேஸ்ல இருக்காங்க வேற கண்ட்ரியில் இருக்காங்க அவங்க பிசினஸ்க்காக போயிருப்பாங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்பி பாக்குறாங்க அப்பா அம்மா பேசலாம் ஜின்னு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்றாங்க ஜின்னு பாக்க என்னடா அப்படி பண்றான் சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்கடா விஷயம் விளையாடுறா ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்பி பாக்க சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணது ஒரு ப்ரொஃபசர் ஏன் அப்படி இருக்கான் இந்த ப்ளே பை திங்ஸ் எல்லாம் அவன் பர்சனல் லைஃப் அப்படியே விட்டுருக்கா அவங்க கூட வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல சோஷியல் மீடியாவில் பாக்குற அளவுக்கு அவர் பண்றது என்னடா பண்றது என் பையனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ஃபீல் பண்ணிருக்காரு இப்போ ஜேகே விழுறாங்க ஜின்னு ஹேங் சொல்றாங்க ஜின்னு திரும்பி பாக்குறாங்க வரா ஜேகே வீட்டுக்குள்ள வரா ஜின்னு சொல்றாங்க எனக்கு வீட்டுக்குள்ள வரா சரியா சொல்றாங்க வெளியில சொல்றாங்க இப்போ ஜேகே பாக்குறீங்க ஏன்னா வரக்கூடாது என் வீட்டுல சொல்றாங்க வரக்கூடாது சொல்றாங்க ஜேகே பாக்குறாங்க வருமா சொல்றாங்க நம்பிட்டு பாக்குறாங்க ஜெயின் வரட்டும் விட சொல்றாங்க சின்ன ஜேகே வராங்க நம்பிட்டு பாக்குறாங்க அவங்க பாருங்க திங்ஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு போக சொல்றாங்க எனக்கு திங்ஸ் அங்கே இருக்குல்ல உன் தேவை திங்ஸ் ஒன்று சொன்ன மாதிரி திங்ஸ் பேக் பண்ணிட்டு உன் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு சரியா சொல்றாங்க ஜேகே பாக்க நாளைக்கு போகணும் சொல்றாங்க நீ போனா போய் அவங்க சொல்றாங்க ஜேகே பாக்குறாங்க எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க யாரு அந்த பொண்ணு யார் கேட்கறாங்க இப்போ நம்ம நம்பிட்டு கேட்கறாங்க சின்ன பாக்குறாங்க சொல்லி யாரு மேரேஜ் பண்ண அந்த பொண்ணு யார் கேட்கறாங்க இப்போ நம்ம ஜேகே பாக்குறாங்க இல்ல சொல்றாங்க நான் லவ் பண்ற பர்சன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் லவ் பண்ற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் ப்ளீஸ் அப்படி ஜேகே கேட்கறாங்க இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்ன பேசுறேன்னு கேட்கறாங்க இப்போ நம்ம ஜேகே அவரும் போறாங்க போயிட்டு வந்துட்டு ஒரு லேப்டாப் எடுத்து உட்காராங்க இவங்க போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அந்த பக்கம் சின்ன நம்ம ஷாக் ஆயிடுறாங்க ஏய் என்னடா இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ ஜேகே சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் லவ் பண்ணுற ஜிம்மில் தான் ஓகேவா ஜிம் எனக்கு வேணும் நான் அவன் மேட்ச் பண்ணிக்கணும் அவன் மேட்ச் பண்ண கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்கும் ஓகேவா நான் நல்லா இருக்கும் நினைச்சிடாக்க எனக்கு ஜிம்மில் மேட்ச் பண்ணிக்கணும் இப்போ இன்னும் ஜேகே சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் பார்க்குறீங்க என்ன உனக்கு ஜிம் மேட்ச் பண்ணிக்கணுமா ஏன் ஜிம்மில் இப்போ ஸ்வால் பண்ணுறதுக்கா ஜேகே ஜின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு ஜிம்மில் வேணும் ஜிம்மில் இருக்க முடியாது ப்ளீஸ் அப்போ சொல்லி ஜின்னு ஜேகே கேட்குறாங்க உங்கள் பாரு உனக்கு இந்த ஃபோட்டோஸ் எப்போ கிடச்சி சொல்கிறாங்க நீங்கள் கிராஜுவேட் ஆகிறப்ப நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிங்க அந்த ஃபோட்டோலாம் சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறீங்க இங்கே பாரு சொல்கிறாங்க நீங்கள் போஸ்ட் போட்டுவீங்க ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு போஸ்ட் போடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் பீட் ரைஸ்ட் பண்ணப்போ தெரியுமா இவனை பார்க்குறப்பதான் அப்போ 10th படிச்சிருந்தா நீங்கள் கிராஜுவேட் ஆனீங்க உங்களை வந்து அவன் ப்ரொஃபஸ் கூட ஹக் பண்ணியிருந்தான் அப்போ நீங்கள் போஸ்ட் போட்டீங்க ஃபர்ஸ்ட் பிக்கில் அவளோட ஃபேஸ் கூட தெரியாது தெரியுமா அந்த பக்கம் டேரக்டாக இருந்துச்சு செகண்ட் பிக்கில் அவனோட சைட் ஃபேஸ் நான் பார்த்தேன் தேர்ட் பிக்கில் தான் அவனோட ரியல் ஃபுல் ஃபேஸ் எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இல்லை ஒரு மாதிரி க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தான் அவனை பார்க்குறப்பதான் ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்ட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துல இந்த ஹார்ட் பீட் ரைஸ்ட் பண்ணது அப்போ தான் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இவ்வளோ வருஷத்துல நம்ம ஹார்ட் பீட் ரைஸ்ட் பண்ணதே இல்லையே இந்த ரைஸ்ட் பார்க்குறது எப்படி சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ நான் பார்த்தேன் ஹார்ட் பீட் அப்படின்னு சர்டன்ஸ் தெரியுமா அது பார்க்க எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏ சொல்லுவான் என்னைக்கு ஒரு ட்ரூ லவ் மீட் பண்ணுறியோ அன்னைக்கு கண்டிப்பாக உன்னுடைய ஹார்ட் பீட்டில் ரெஸ்ட் பார்க்கணும் ஜம்கா அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் இல்லை நான் எவ்வளோ டேட் பண்ணிட்டேன் எவ்வளோ பேர் கூட இருக்காங்க அப்படி கூட நீங்கள் யார் கூடயும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு இது மாதிரி ஆனது கிடையாது அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை நான் சொன்னேன் ஆனால் அவன் சொன்னா இல்லவே இல்லை கண்டிப்பாக நான் ஹார்ட் பீட் ரெஸ்ட் பார்க்க தான் போகுது உனக்கு படப்படணும் நான் ஹார்ட் பீட் அடிக்கும் பாரு அன்னைக்கு புரிஞ்சுப்பேன் உனக்கு ட்ரூ லவ் இருக்குவா அப்படிதான் அப்போதான் ட்ரூ சோல்மேட் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அன்னைக்கு எனக்கு புரியவே இல்லை அந்த ஃபோட்டோ பார்க்குற வரைக்கும் அன்னைக்கு அவன் ஃபோட்டோ நான் பார்க்குறப்போ அன்னைக்கு எத்தனை டைம் ஹார்ட் ரைஸ் பண்ண தெரியுமா என்னால் சொல்ல முடியல கவுண்ட் கூட பண்ண முடியாது அத்தனை டைம் அதை அப்படி துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அவனை பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் என்ன தெரியல அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் அவங்க போஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் அவனும் சைக்கிளிங் பண்ணுது அதுக்கப்புறம் நீங்களும் அவனும் ஜாகிங் போடுறது சொல்லிட்டு நிறைய போஸ்ட் ஈவினிங் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிக்க சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப ஒரு பக்கம் ஜலஸ் ஒரு பக்கம் ஹாப்பி எனக்கு அவனை ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கும் அவங்க கூட அவன் இருக்கிறத பார்க்க அவ்வளோ ஜலஸாக இருக்கும் எனக்கு நீங்கள் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க இன்னும் நீங்கள் அவங்க அண்ணன் தான் உங்கள் ஃப்ரெண்டு சுகா தான் ஆனால் நீங்கள் இன்னும் ஜிம்மு கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க ஒரு டால் பாய் ஷார்ட் பாய் மாதிரி இருக்கும் அது பார்க்குற பர்சன் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருந்து கூட நான் வந்து சமாளம் பண்ணிப்பேன் இல்லை ஓகே அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி தானே அவருக்கு
வேற ஒண்ணுதான் சொல்லிட்டு அப்பவே நான் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி எனக்கு அவன் எப்படி மனசுக்கு வந்தாலே தெரியாது. எனக்கு அவன் அப்படி அவனோட ஃபேஸ் அப்படியே என்னோட ஃபேஸோட இமேஜின் பண்ண மாதிரி எப்பவுமே நான் ஐஸ் க்ளோஸ் பண்ணக்க அவன் ஃபேஸ் நினைச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன். நான் மாதிரி ஐஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்குற ஃபேஸ் அவன் தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க மொபைல் பார்த்து இல்லை. ஜிம்மி ஜேகே லாக்க ஸ்க்ரீன் அவன் சைட்ல அவருடைய ஸ்க்ரீன் லாக் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துக்கா ஜிம்மோட பிக்சர் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. ஜிம்மோட போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த போட்டோ எடுத்து நம்ஜுன் தான் நம்ம ஜிம் நம்ஜுன் வந்து வெளில போயிருப்பாங்க ஒரு பார்க்குக்கு. அப்ப ஜிம் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்ஜுன் போஸ்ட் கொடுப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி எடுத்துருப்பாங்க போட்டோவை. இப்போ ஜெகி பாக்குறாங்க. நம்ஜுன் பார்த்துட்டு சொல்றாங்க இந்த போட்டோ நீங்க போஸ்ட் போட்டுதான் இது எல்லாமே நீங்க போஸ்ட் போட்டு தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்ட போட்டோஸ் தான் சொல்லிட்டு மொத்த கரெக்ஷன் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜுக்கு ஒரு ஷாக் இருக்கு. நம்ஜுன் 4 இயர்ஸ் இருப்பார்ல அங்க அவர் போட்டோ மொத்த போஸ்டோட போட்டோவும் அவர் இங்க அவரோட போட்டோ எதுவும் இல்லை. ஜிம்மோட போட்டோ மட்டும் இங்க இருக்கு. அது பார்த்து நம்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா சொல்ல வர நீ கேட்கறாங்க. நான் லவ் பண்றேன் ரொம்ப லவ் பண்றேன். ஆனா எனக்கு எப்படியாவது நான் ஸ்டார்டிங்ல ப்ளே பாய் இருந்துச்சு. இப்போ போயிட்டு நான் நல்லவன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை. எனக்கு ஒன் டே அவளுக்கு ஏதோ ஒரு செகண்ட் நான் சொல்லிட்டுப்பான் நீ ப்ளே பாய்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தெரிஞ்சாங்க பிஃபோர் மேரேஜ் நான் ப்ளே பாய்னு தெரியணும். எனக்கு தெரிஞ்சு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளே பாய்க்குள்ளேயும் ஒரு ட்ரூ லவ் இருக்கு. எனக்குள்ள மனசு இருக்கணும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு லவ் பண்ணணும்னு நான் அக்செப்ட் பண்ணி ஆசைப்பட்டேன் தவிர மற்றபடி அவனுக்கு அவங்க கூட ப்ளே பண்ணி நினைக்கவே இல்லை சொல்றாங்க. அப்போ ஜிம் பாருங்க பாரு இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணியா ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பாருங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வர அப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி இந்த நிமிஷம் நடந்து வரைக்கும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்ன பள்ளிட்டு ஜேக்கி ஸ்லாப் பண்ணுறாங்க. யாரு கேட்டாலும் அவர் பிஸ்னஸ் பண்ண சார் ஜேக்கி ஜென்ன அடிக்கிறாங்க. இந்த பக்கம் அம்ஜனுக்கு அவருக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு அப்படி ஒரு கோவத்தை கொண்டு போடுறது போல கண்ணா சவுண்டு போயிடுச்சு. அவருக்கு ஜேக்கு நெக்க பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாங்க. யாரு கேட்டு பண்ண இப்போ எங்க இருக்கான் ஜேக்கி ஜின்னு கேட்குறாங்க. அம்ஜிக்கிட்ட ஜெக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அவன் அப்பார்ட்மெண்ட் ஹோம்ல சொல்றாங்க. ஏன் அப்படி பண்ண கேட்குறாங்க. இப்போ நடந்ததான் சொல்றாங்க. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணது வந்துட்டு அந்த எங்க காலேஜ்ல ஒரு பையன் தான் பண்ணிட்டான். இது விழிஞ்சிருக்கு பண்ணியிருக்கான் இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ஜன் பாக்குறாங்க. ஏன்னா அப்படி பண்ண சொல்றாங்க. அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ எங்கேயுமே இல்லை. இருந்தாலும் கூட நம்ம ஜின்னு கேட்குறாங்க என்ன அப்படி பண்ண இப்போ என்ன ஜிம் எடுத்து ப்ளேம் பண்ண அவன் அந்த மாதிரி பையனே இல்லடா நீ இப்படி சீப்பா நடந்திருக்கடா ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியுமா என்ன நீ கூட கேட்டான். நான் வேற வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு புரியாம போயிடுச்சு. நான் தான் வீட்டு இருக்க சொன்னேன். அப்புறம் அவன் அந்த மாதிரி பண்ற பையனே இல்லடா ஒன்ன மாதிரி நினைச்சிட்டேன் எல்லாரையும் ஜிட்டு கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப அழகு தப்புதான் தப்பு எல்லாம் எல்லாமே வாழ முடியாது ப்ளீஸ் நான் வாழ்ந்தவங்க கூட தான் வாழ்வேன் இதெல்லாம் சொல்றாங்க. இல்லை செத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெக்கி பாருங்க என்ன சொல்றீங்க சொல்றாங்க செத்து போகுது சரியா சொல்றாங்க. என்னால ஜிம்ல உனக்கு வேலை சொல்லிக்க முடியாது சரியா ஏன்னா ஜிம்மிங் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி மட்டும் இல்லை அவன் வந்துட்டு எப்படி சொல்லி எனக்கு குழந்தை மாதிரி ஓகேவா என்னால ஜிம் உனக்கு வேலை சொல்லிக்க முடியாது நம்ம சொல்றாங்க. அந்த பக்கம் ஜிம் பாருங்க ஆமா எங்களால கண்டிப்பா உன்னோட ஃபேக் ஆக்டிங் உன்னால நம்ப முடியாது ஓகேவா உனக்கு நீ பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஜெக்கி நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை சரியா ஆனா ஜிம் எங்களால உனக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஓகேவா. ஜிமின் ரொம்ப ஹாப்பியா இருக்க வேண்டிய ஒரு பையன் இப்போ நல்ல ஒரு பர்சனுக்கு டிசர்வ் பர்சன் ஓகேவா ட்ரூ லவ்வுக்கும் ட்ரூ கேருக்கும் ஒரு ப்ளோ ஜம்ப் பாய்க்கும் டிசர்வ் பர்சன் இருப்பாங்க ஒரு ப்ளே பாய்க்கும் டிசர்வ் பர்சன் ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க என்ன சரியா சொல்றாங்க நீ ஒரு ப்ளே பாய் ஓகேவா அவன் ஒரு ப்ளோர் ஜம் ஓகேவா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பாக்குறாங்க. இப்போ ஜெக்கி பாக்குங்க ஏன் சொல்றாங்க பாரு நாங்க வந்துட்டு என்னைக்கும் ஜிம் கூட சேர்த்து வச்சு பார்க்க மாட்டோம் ஓகேவா ஜிம்மிங் வேற ஒரு பர்சன் தான் டிசர்வ் பர்சன் இருப்பாங்க ஓகேவா நீ இப்படி பண்ணிட்டுருக்காகலாம் உன்னை நாங்கள் ஜிம் கூட மேரேஜ் பண்ணி நினைக்காது சரியா வேணா உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளத்துக்கு வைப்போமே தவிர உன்னை நாங்கள் ஜிம் கூட சேர்த்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு பாசம் லிசன் பண்ணிருக்காங்க வெளியிட்டு அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க அப்படி பார்த்துருக்காங்க. அப்படி ஏற்றுக்க முடியல நம்ஜெல்லாம் சரி கூப்பிடுறாங்க. நம்ஜி திட்டு பாக்குறாங்க பார்த்தா சுகா பார்த்தா நம்ஜிருக்க அப்படி அள்ளி விட்டுருது. சுகா சொல்றாங்க. இப்போ நம்ஜி சுகா உள்ள வராங்க. நம்ஜெல்லாம் ஜிம்மின் எங்க கேட்கறாங்க. இப்போ நான் சுகாக்கு நம்ஜிக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. சுகா நீ எப்போ வந்து சொல்றாங்க சொல்லுடா ஜிம்மின் எங்க கேட்கறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே எழுந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜேகே பாக்குறாங்க. என் தம்பி என்ன பண்ண ஜேகே நம்ஜி ஜேகே சுகா கேட்குறாங்க. அங்கே பாருங்க சொல்றேன் ஹேங் கூடாது ஓகே தம்பி என்ன பண்ண சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அங்கே பாருங்க நான் சொல்றேன் ஓகேவா அவன் எனக்கு வேணும் ப்ளீஸ் ஐ மேக்கிங் யூ எனக்கு அவன் வேணும் என்னால் அவனை இருக்க முடியாது சரியா புரிஞ்சுக்கோங்க ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் லவ் பண்றது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஜேகே அழகாங்க. இந்த பக்கம் சின்ன பாக்குறாங்க பாரு ஏன்னா நீங்க சொல்றாங்க நான் ப்ளே பாய் அதெல்லாம் சொல்றீங்க நான் ப்ளே பாய் தாங்க இல்லைன்னு சொல்லவே நல்லவன் நான் சொல்லவே இல்லைங்க ஆனா என்னால் எல்லாமே இருக்க முடியாது சார் எனக்கு எந்த ஒரு பாசிபிள் இன்டிமேட்டாக இருந்ததே கிடையாது சார் எனக்கு கிஸ் பண்ணுவேன் ஃப்ளர்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் தாண்டியில் நான் சொல்றாங்க. இப்போ நம்பிட்டு பாக்குறாங்க அப்பா அது மட்டும் கரெக்ட்னு சொல்லிட்டு தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா அது என்னோட ஹேபிட்டா போயிடுச்சு ஓகே நான் அப்படி இருந்து அப்படி வளர்ந்துட்டேன். எங்க அப்பா சொன்னீங்க எனக்கு புரியல சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் ரொம்ப ரிகரெட் பண்றேன் ஓகேவா இன்னைக்கு ஜிம்ல பாத்துரும் அன்னைக்கு ப்ளே வேறு ரிகரெட் பண்ணேன் ஆனால் நம்ம அந்த டைம்ல அதெல்லாம் விட்டுட்டு நான் ஜிம்ல பண்ண சொன்னேன் ஜிம்ல வேற மாதிரி நினைப்பான் அதனாலதான் நான் அப்படியே இருக்கணும் நான் அப்படியே இருக்கணும் என்னை பார்க்கணும் நான் அக்செப்ட் பண்ணி நினைச்சேன் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து 2 இயர்ஸ் அவன் காலேஜ் முடிச்சிருவான் அவன் காலேஜ் முடிச்சதுக்கு அவங்க அப்பா கூட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இங்க வருவான்னு நினைக்கவே தெரியுமா வந்துட்டு எனக்கு அவனுக்கு மேரேஜ் ஆக அரேஞ்ச் பண்றப்ப நம்ம பேச நினைச்சுக்கிட்டு அவன் இங்க வருவான் நம்ம போயிட்டு ஸ்டே
பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துது. புரிஞ்சுக்கோங்க, என்ன ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஜேகே அழறாங்க. இப்போ இன்னொரு பசங்க பார்க்குறாங்க, யாரு உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க, பார்த்து ஜேகே அப்பா வந்து நின்றுருக்காங்க. உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, என்னைக்காவது மற்றவங்க ஃபீலிங்ஸ் சரி கன்சிடர் பண்ணிருக்கியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க, அம்மா சொல்லிச்சு அம்மா கூப்பிடாத. ஜேகே அம்மா சொல்றாங்க, ஒரு பையன் லைஃப் இந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிருக்கு. வீட்டுக்கு கெஸ்ட்டாக கூட்டு வந்திருக்கான். நம்ம கெஸ்ட்டாக கூட இல்லை, அந்த வீட்டு இன்னொரு பையனை தான் இருக்கான். 4 years நம்பிச்சிருந்துச்சான். ஃபாரின்ல இருந்தா 1 day கூட நான் நினச்சி ஒர்க் பண்ணது தெரியுமா. எனக்கு அவன் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தான். ரீசன் ஜேகே ஜிம்மோட ஃபேமிலி. ஓகேவா, சிவாவோட அப்பா அவ்வளோ பார்த்துக்காங்க. இவன் ஜிம் என் ஃபோனில் பேசியிருக்கான். ஒன் டைம் நியூ இயர்க்கு விஷ் பண்ணேன். ஆண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசினது செகண்ட் எனக்கு அவன் பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ அழகாக பேசுனான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒரு பட்ஜெட்டே பேசினான். நம்ஜன் அவங்க அழகாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. சேம் நம்ம நம்ஜன் ஜிம்ல அதே மாதிரி பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு கூட்டு வந்த பையனை அவனுக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணிருக்கியே, நீ உண்மை ஏன் பையன் தானா சொல்லி கேட்குறாங்க. எனக்கா நீ பிறந்த நான் உடனே இருக்கிற பெத்தான். சரி ஜேகே தான் அம்மா தான். ஜேகே போட்டு அந்த அடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நீங்க எல்லாரும் பிளேம் பண்றீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, பண்ணிக்கோங்க. ஆனால் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறீங்க. ஜேகே கேட்குறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அது கேட்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜிம்மில் இப்போல்லாம் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஜிம்மின் வேணும். ஜேகே அழறாங்க, ஜிம்மில் இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜேகே கெஞ்சிட்டு இருக்காங்க. இவரு நம்பிச்சு சுகர் அதெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப கோவம் வருது. அப்புறம் சுகர் பார்க்குறாங்க, நம்பிச்சு என் தம்பி எனக்கு பார்க்கணும். ஜேகே நம்பிச்சு சொல்றாங்க, நம்பிச்சுட்டு தெரியும் ஜேகே வீட்டோட அட்ரஸ் தெரியும். ஆனால் அது வீட்டுக்கு போனது கிடையாது. அவரு எனக்கு அவங்க வீடு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனது இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ ஜேகேயும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு காரில் வராங்க. இவங்களாம் போட்டுருக்காங்க. ஜேகே அடுத்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் 4 days அடுத்து வந்துருக்காங்க. அதுக்கு இன்னும் நம்ம யோசிச்சு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மோட ஃபோனுக்கு. ஜேகே எனக்கு ஜிம்மோட ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் போகிறாங்க. போயிட்டு டோர் ஓப்பன் ட்ரை பண்ணுறாங்க. பாஸ்வேர்ட் ராங்கிறாங்க வந்துட்டு இருக்கு. ஜேகே நம்ம பாஸ்வேர்ட் போகிறாங்க, ஓப்பன் ஆக முடியுது. எனக்கு அவங்க ஜேகே பாடி டேட் தான் போகிறாங்க, ஓப்பன் ஆகலை. வேறு என்னங்க டேட்டா இருக்கும் கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. அப்போ ஜேகே மட்டும் தான் பின்னாடி வந்து போகிறா. முன்னாடி தான் கார் வந்துருக்கும். இப்போ அவர் வந்து போடுறாங்க, பார்த்தாக்கா 0113 அப்படி போடுறாங்க. அதாவது அவரோட பாடி டேட்டா ஒரு டேட்டா போடுறாங்க. அதுக்கு ஃபோன் நம்பர் தான் டிஜிட் பாஸ்வேர்டாக இருக்கும். 0113 போட்டாக்கா அது ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம நம்பிருக்கு ஷாக் ஆகிடுறாங்க. 13 ஜிம்மில் பாடி டேட்டு 01 அவரோடது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்கணும் என்னென்ன இவங்களுக்கு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க. இது வரைக்கும் ஜின்னும் நம்பிச்சிடும் யார் வீட்டுக்கு வந்து கிடையாது. இவங்க யாரையும் அலோவ் பண்ணது இல்லை. அவர் வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மோட பிக்சரு அந்த பெயிண்டிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ், ஜிம்முக்கு பிடிச்ச ஃப்ளேவர், என்னென்ன காரெலாம் பிடிக்குமோ எல்லாமே இருக்குது. ஜிம்முக்கு ஒரு செடி ஒன்று பிடிக்கும். அந்த செடி கூட அவர் அங்கே வச்சிருக்காரு. இப்போ அதை வளர்த்துட்டு இருக்காரு அவர். எல்லாத்தையும் நம்ம ஜிம்மில் அப்போ நம்ம ஜெக்கெட் அப்பவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் ஆகிறாங்க. அந்த திங்ஸில் எதாவது எதெல்லாம் பிடிக்குமோ அவருக்கு எத்தனை மோச்சி திருப்பி இருக்குது. அது வந்து பெருசாக வாங்கி வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள. எல்லாமே அவர் ரிலேட்டடாக தான் இருக்குது. நம்ம ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி ரிலேட்டடாக தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ உங்க ஜிம் நம்ம பார்க்குறது என்னடா இது கேட்குறாங்க. பார்த்தா அந்த வாலில் ஜிம் பிக்கஸ்ட் ஃப்ரேம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே அவர் ஃபோட்டோ ஜிம் ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அதை ஃப்ரேம் பண்ணியே வச்சிருக்காரு. இப்போ நம்ம சுகாக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வீட்டை அப்படி பார்க்க அந்த வீடு ஃபுல்லாக ஜிம்மின் சாம வீடுன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. அந்த இதில் நம்ம சுகா பார்க்குறோங்க நம்பிடா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட்ட நம்பி கேட்குறாங்க, எங்கே ஜிம் கேட்குறாங்க. ஸோ அது அவங்க பெட்ரூம் பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபேஸில் பார்த்தா அங்கே ஹிக்கி மார்க்லாம் இருக்குது. ஒரு சுகா பார்க்குறாங்க. அவருக்கு என்ன பண்ணு தெரியல. அவர் ஜேகே என்ன பண்ணுறது. எனக்கு ஒருத்தர் நம்பி தம்பி செகண்ட் டைம் சஃபர் ஆகுது. அவரை பார்த்துட்டு இருக்க முடியல. இப்போ ஜேகே அப்போ பார்க்குறாங்க. நம்பி போலீஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க போலீஸ் கால் பண்ண சரியா அவன் பண்ண தப்பு சரியா ஒரு பாஸ் அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து மெசேஜ் பண்ண தப்பு சரியா யாரும் சரி தப்பு தான் ஏன் பசங்க சொல்ல மற்றவங்க எந்த பசங்க பண்ணாலும் நான் தப்புன்னு சொல்லி பனிஷ் பண்ணாலும் செய்யும் சரியா. நீங்கள் எதுவும் பாஸ்வேர்ட்லாம் பார்க்க வேணும். ஜஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ சம்பளம் பார்க்குறாங்க. எங்க அது சொல்லிட்டாங்க யோசிக்கிறது வேலையில் மாசம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக தங்க வந்து ஒரு பையனை அவனுக்கு தெரியாமல் இவ்வளோலாம் பண்ணியிருக்கான். சரியா அவன் லவ் பண்ணாதே கூட இருக்கட்டும். அவன் லவ் பண்ணி நம்மகிட்ட சொல்லியிருக்கான். சரி இல்லை அவங்ககிட்ட உட்காந்து சொல்லியிருக்கான். சரி போய் வச்சிருக்கான். அதுக்கு இதான் மெத்தடா இந்த வழி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. மாசிட்டாங்க. இப்போ ஜேக்கட் பார்க்குங்க சரி ரொம்ப சீப்பாக இருக்குது சரியா. அவன் ஜெயிலுக்கு போட்டு காசு அந்த என்ன அனுபவிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கட் அம்மா சொல்கிறாங்க. ஜேக்கட் அப்பா சொல்கிறாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க சுகா அங்கே பாரு நாங்கள் மட்டும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பன் கேட்குறாங்க. பாப்பன் பண்ணி கேட்குறாங்க. மன்னிச்சு சுகா சரியா சொல்லுங்க அங்கிள் பண்ணா இந்த பெரியவங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா அவன் பண்ண தப்பு சரி மிகப்பெரிய பாவம் ஒரு தப்பு பண்ணி கூட எனக்கு சின்ன பையன் படிக்கிறதா வந்திருக்கான். செகண்ட் எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணியிருக்கான். அப்படி ஒரு பையனை இந்த மாதிரி பண்ணி கூட அவன் லவ் பண்ணியிருந்தா கூட அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். அவன்கிட்ட ப்ராப்பராக சொல்லணும் பிடிக்கலாம் கூட ப்ரோஸ் பண்ணி கொடுத்து அப்படி இருக்கும்போது அவன் ரிஜெக்ட் பண்ண ஒரு பையனை இவன் இந்த அளவுக்கு கூட பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு சரியா. இது ஒரு பாவத்துக்கு சமமாக சொல்கிறாங்க. அவன் குழந்தை மாதிரி பையனை அவன் வந்து ஹர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கட் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க ஆமாம் இப்போ இந்த இது நம்ம இந்த தப்பு தண்டிச்சு மன்னிச்சு விட்டுனாக்கா அவன் மேலே தப்பு பண்ணுவான்.
அது நம்ம ஜிம் ஒரு குழந்தை மாதிரி சரியா அவன் வந்து நான் பண்ண மிகப்பெரிய பாவம் அதை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சிவா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிணப்பு எனக்கு நம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செகண்ட் நம்ம ஜிம் வந்து கேர் பண்ணி வச்சுக்கா சொல்லி ஜிம் போன டெய்லி சொல்லுவாரு எனக்கு ஜிம் நீ மிஸ் பண்றேன்னு கேட்டுப்பாரு சிவா. அந்த நாயை மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னடா சொல்லி கேட்கறாங்க. எனக்கு நீ கூட ப்ளே பண்ண மாட்டேன் நான் அது கூட ப்ளே பண்ணா கூட நீ டக்கு சரி தவிர தாண்டி இது பண்ண மாட்டேன். அந்த பக்கம் ஜின்னு இருக்காருல ஜின்னா வந்து அம்மா மாதிரி அவன் இப்படி பார்த்துப்பாரு அவர் இப்படி பார்த்து அப்படி பண்ணுவாரு வெளில கூட்டிட்டு போவாரு நம்ம மிஸ் பண்ணவே இல்லை நான் ஃபேமிலியும் மிஸ் பண்ண சொல்லிட்டாரு அப்படி சொல்லிப்பாரு. அதெல்லாம் நம்ம சிவா நினைச்சு பாக்குறாங்க. ஆண்டி சொல்றாங்க. இப்போ நான் ஜெயிக்க நம்ம பாக்குறேங்க. சுகா சொல்றாங்க இல்ல ஆண்டி நீங்க கேஸ் ஃபைல் பண்ண சொல்றாங்க. சுகா சொல்றாங்க எனக்கு தெரியுது ஆண்டி அவன் பண்ண தப்பு நான் ஜெயிக்க பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்துட்டு அவன் வந்துட்டு இது ஜெயிலுக்கு போகலாம் சொல்றாங்க. என்னப்பா சொல்லிருக்கு எனக்கு இதுல அவங்க இப்போ உங்க ஃபேமிலி தப்புமா பார்த்தா அதை பிடிச்சா கண்டிப்பாக பனிஷ் பண்ணியிருப்பேன். எனக்கு என் ஃபேமிலி ரெப்புடேஷன் இருக்கு செகண்ட் வந்துட்டு என் ஜிம் வந்துட்டு இப்போ இந்த வீட்டில் ரொம்ப சேஃபாக தான் சொன்னான். நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் சுகா நம்ம ஜின்னு சொல்லி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வீட்டை மிஸ் பண்ணவே இல்லை. ஜின்னு எனக்கு என்னோட அம்மான்னு சொல்லிட்டான் அவன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு ரொம்ப அழுகு வருது. சுகா சொல்லிட்டாங்க அப்படிதான் என்ன சொன்னான். ஜின்னு எனக்கு ஒரு அம்மா மாதிரி நம்ம எனக்கு ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க. எனக்கு அப்பா மாதிரி ஞாபகம் கூட வரல சுகா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. எனக்கு இது வேணுமா அது வேணும்னு கேட்டு இருக்காங்க. எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. என்னை அவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னான். இப்போ இவன் அவரே ஐஸ் ஓப்பன் பண்ணாலே இப்போ ஜிம் மயக்கத்தில் இருக்காரு. அவருக்கு அது ஃபெயில் ஆயிருக்காரு அவரு. அதுதான் இப்போ அவனே ஐஸ் ஓப்பன் பார்த்தா கூட அவன் கண்டிப்பாக வந்து கேஸ் கொடுக்கணும்னு சொல்லுவான். எனக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க ரிலேஷன் போகும் அதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு நீங்கள் யாரும் இந்த தப்பு பண்ணல நீங்களே பேர் ரீசன் சொல்லுதா ஒரு வீட்டில் ஒரு பர்சன் தப்பான பர்சன் இருக்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள போய் பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்றாங்க. எனக்கு இப்போ ஜெயிக்கும் தனிப்பட்ட ஒரு பர்சன் இருக்க கண்டிப்பாக நான் பனிஷ் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆண்டி. ஆனால் விஜயன் ஃபேமிலி பையன் தெரியும் ஒரு ப்ரொஃபஸர் இப்போ அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாக்க கண்டிப்பாக பப்ளிக் ஆகும். இது உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் போயிடும் உங்கள் பிஸ்னஸ் சொல்லிட்டு எல்லாமே அஃபெக்டட் ஆகிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல ஆண்டி சொல்கிறாங்க. சிவா சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஜிம்ல அவங்க பண்ணது எதுக்கு முன்னாடி தான் ஜெயிக்க நம்ம பண்ணதை ஆனால் கூட நம்ம நன்றியும் சின்ன எந்த தப்பும் பண்ணலையே உங்கள் ஃபேமிலி எந்த தப்பும் பண்ணலையே எப்படி சொல்லிட்டு அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்கோட டாக்டர் கால் பண்ணுமா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கோட நம்ம டாக்டர் கால் பண்ணுறாங்க. ஃபேமிலி டாக்டர் அவங்க வராங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜெசி டாக்டர்வா வந்துட்டு டாக்டர் ஜெசியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்க யாருமே பண்ணது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க நம்ம பார்க்குறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுமா சொல்கிறாங்க. சரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. பாருங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஓகே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. இந்த மாதிரி பண்ண முடியல கட்டி மென்டலி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுவாங்க. கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா சொல்லுங்க பக்கத்துலேயே இருங்க அவர் கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துருக்காங்க. பெயின் கில்லர் ஓகேவா இது யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நெயில் மார்க் அங்கே இருக்குது ஓகேவா இது அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விடுங்க சரியா அப்போ தான் உங்களுக்கு ஸ்கார்ப் அந்த இதாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்முமே வந்துட்டு சரி நான் பார்த்துக்கேன் சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இப்போ ஜெயிக்க நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவர் பார்க்குற அந்த 50 பேச அழகாக இருக்குது. அவர் முதல்ல பேசிருப்பார் ஃபோனில் நியூ இயர் அப்போ விஷ் பண்ணியிருப்பாரு ஹாப்பி நியூ இயர் ஆண்டின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் அவங்க அவ்வளோ பிடிச்சி போயிருக்கும். அப்போ அவங்க வந்து நம்பி கடைக்கு கேட்டிருப்பாங்க. நம்பி நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் எப்படி எங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்பிடுமே ஜிம்மு பற்றி ஷுவா பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. வீட்டை பற்றி இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கமா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஈவன் நான் ஒரு டைம் தெரியாமல் திங்ஸ் கூட உடச்சிட்டேன். ஆண்டி சொன்னாங்க இது நேச்சுரல் நார்மல் ஹியூமன் திங்ஸ்ப்பா இதுக்குமே இதுக்கு யோசிக்கிறேன். ஆண்டியை விட்டு எவ்ரி டைம் திங்ஸ்லாம் உடச்சிருக்கேன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக அவனுக்கு கம்ஃபர்ட்டாக பண்ணாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூட திட்டுவீங்க இல்லாமல் கேர்லெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டி திட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஜெயிக்க ரொம்ப நினச்சி பார்க்குறாங்க. என்ன நம்பி நான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி யார் தெரியுமா கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஹீஸ் பண்ணி கம்ஃபர்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நம்பி வீடியோ கால் காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்படி ஜிம்மி ஹாய் ஆண்டி அப்படி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம நம்பி நம்ம பார்த்துருப்பாங்க கியூட்டா இவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம்மா ரொம்ப அழகுதாம்மா நம்பி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம நம்பி ரொம்ப நினச்சி பார்க்குறாங்க. அவளுக்கு விட்டு அவ்வளோ அழகாக பார்த்துட்டு ஒரு பையன் இன்னைக்கு இந்த நம்பி வந்து இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ சஃபர் ஆகுதுமா சொல்லிட்டு அவங்க எதுக்கு முடியல அப்படியே ஜிம்மோட ஃபேஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டேஸ் அப்படி ஜிம்மில் ட்ராப் அவுட் ஆகிட்டு ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயின் அவ்வளோ அந்த பெயினில் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. கண்டு டேஸ் ஆட்டோமே ட்ராப் அவுட் ஆகிட்டு கதை சுற்றி நம்ம உட்காந்துருக்காரு ஜிம் உட்காந்துருக்காரு சுகா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேக்கோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே மட்டும் அந்த வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்காங்க. கண்ணில் அப்படியே நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கோட வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படி அவருக்கு அவ்வளோ அழகு வருது. இப்போ அவங்க அம்மா பார்க்கறதுக்கு அவர் எப்படி எடுத்து போகிறார். அதே மாதிரி டக்குனு நம்ம ஜிம் ஜெயிக்கிற அம்மா ஹக் பண்ணி ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்கிற அம்மாக்கு எப்படி என்ன சொல்லிட்டு லட்சுமி இங்கே பார்ப்பாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி நான் எந்த தப்பு பண்ணல ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பாங்க பாரு எந்த தப்பு பண்ணல சொல்லுவாங்க. உங்கள் பாரு அழக்கூடாதுன்னு பாரு இங்கே பாரு பண்ணாதப்பா தப்பு பண்ணாதப்பா நீ அழக்கூடாது சரியாங்க அழக்கூடாதுப்பா ஜெயிக்கிற அம்மா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் தேம்படுறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டி ஒரு பாசம் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற அம்மா பார்க்குறாங்க. இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காப்பா சொல்கிறாங்க. இல்லாண்டி எனக்கு சின்ன நம்பிட்டாங்க ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. இவர் ஜஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதுனால அவங்க தான் ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க.
பண்ணாக்க கண்டிப்பா வீட்டை விட்டு கொஞ்சம் நம்ம அனுப்பிடுவாங்க ஜேகேவை. அந்த மாதிரி பண்ண வேணாம், பிரஸ் பாண்டிங் வந்து தெரியக்கூடாது. அப்புறம் நான் வந்து நான் வந்து கெஸ்ட், அவங்க வந்து வீட்டுக்கு சொந்தமான ஒரு பையன், அவங்க வீட்டோட அனுப்பிடக்கூடாதுக்காக தான் நான் வீட்டுக்கு சொல்லாம விட்டுட்டேன் சொல்றாங்க. இப்போ ஜெக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாரி மன்னிச்சிருப்பேன் ஆண்டி, மன்னிச்சிட்டு ஜிம் நம்ம ஜெக்கு நம்ம சொல்றாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல ஆண்டி சொல்றாங்க. இல்லப்பா நாங்க வந்து சரியா வளர்க்கல, தப்பு எங்க மேல தப்பா ஜெக்கு நம்ம சொல்றாங்க. நமக்கு ஜிம் ரொம்ப அழறாங்க, அவருக்கு அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு. பண்ணுவா சுகா கிட்ட வராங்க, ஆண்டி சொல்றாங்க. இப்பதான் ஜிம் சுகா பாக்குறாங்க. ஜிம் சுகா பார்த்து அவ்வளவு டேஸ் சுகா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னா சுகாவோட செஸ்ட்ல ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவரும் அதே மாதிரி வராங்க. சுகா பாக்குறாங்க, சர்ப்ரைஸ் பண்ணணும். அந்த நம்ம சர்ப்ரைஸ் ஒரு ஷாப்போட நின்றுருக்கேன், நான் ஷாப் கிட்ட நின்றுருக்கேன். நான் விட்டுக்க கூடாது, தப்பு ஏமாதான் ஓகேவா. நான் நல்ல அண்ணன் சரியான நல்ல அண்ணனாக்கா கண்டிப்பா நான் கூட வந்திருக்கணும். நான் வந்து இப்போ தனியாக ஒரு வீட்டு பார்த்து கொடுத்துருக்கணும், உங்களுக்கு தனியாக சேஃபாக பார்த்துருக்கணும். உனக்கு வெயில அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போயிருக்கணும். தப்பு ஏமாதான் ஓகேவா, தப்பு ஏமாதான் நம்பிச்சு ஜெக்கி யஷ்வா சொல்றாங்க. அது கேட்க நம்பிச்சு கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது நம்பிச்சு கூட்டி வந்து பாரு அவர் வீட்டுக்கு. அவர் பார்த்து நான் ஆசிரியப்பட்ட பண்ண போயிடுப்பா சார், ஆசிரியப்பட்ட பண்ண போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி நம்பிச்சு யாருன்னு சொல்றாங்க. தப்பு ஏமாதான் தர்ஷினி ஹாங் நினைச்சிட்டு அப்படி சொல்றாரு. அவங்க கேட்கறாரு. இப்போ ஜிம்மு கிண்டாலும் போது ஜிம்மு பாக்குறாங்க, நம்பிச்சுடா ஷுவா வச்சு தள்ளுங்க சொல்றாங்க. அப்போ கிட்ட வராங்க. அப்போ ஜிம்மு ஜிம்ல ஹேண்ட் ஓப்பன் பண்றாங்க, அவர் ஹேண்ட் ஓப்பன் பண்றாங்க. கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. அப்போ ஜிம்மு ஜின்னு பாக்குறாங்க. ஜின்னு ஹேண்ட் சொல்றாங்க, கிட்ட வா ஜின்னு ஓப்பன் பண்றாங்க ஹேண்ட். அப்போ ஜிம் ஜின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க, டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜின்னு டைட்டா ஹக் பண்ணிருக்காங்க. என் அம்மான்னு சொன்ன ஒரு பையன், என் அம்மா மாதிரி பார்த்து ஒரு பையனை போய் நான் சரியா பார்த்துக்க முடியாது. ஜிம்மு ரொம்ப அழகாங்க. ஒரு நாள் அன்னைக்கு நான் போன்னு சொல்லியிருந்தாக்கா அவரோட ஜிம் நம்ம போய் போனோம். அவருக்கு நடந்துட்டு கதை சொல்லி எனக்கு ரொம்ப அழகா வருது. இப்போ அந்த வீட்டில் நடக்கல, வீட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஜின்னு அந்த மாதிரி விட்டுக்க மாட்டேங்காரு, விட்டுக்க மாட்டேன். அது எல்லாமே அங்கே நடந்தது. செகண்ட் வந்து ஏற்றுக்க முடியல. அன்னைக்கு சொல்லியிருந்தாக்கா ஜெயிக்க வாட்டி ஸ்வாரிங் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம்மிங்க பார்த்து சொல்றாங்க, ஜிம் ஜின்னு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கு சொல்றாங்க. அது கேட்க சுகா நம்ம சொல்ல தாங்க முடியல. அப்படி சுகர் டேரக்டா இப்போதான் ஹாஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அவர் ஜெக்கோட ஃபேஸ் பார்க்கறது பழைய ஸ்டாப் பண்றாரு. நீ எப்படி பண்ண, ஒரு குழந்தை அவன் சின்ன பையன் எப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண கேட்குறாங்க. உன்னோட வீட்டுக்கு அவங்க தான் தேவைப்படுறாங்க. அப்புறம் சின்ன பையன்டா இங்க பாதி பேர் எப்படி யாரு வேணும் பண்ணி எப்படி இருந்துருக்கேன் என் தம்பிட்ட வேண்டா ஆச்சரியம் விளையாடுறாங்க. இப்போ ஜெயிக்க இன்னும் விளையாடுறாங்க. அவங்க பேசுங்க இப்படி ஒரு 10 அடி கூட சேர்த்து அடிச்சுக்கோங்க, அவங்க பொண்ணு கூட போட்டுருங்க, கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி பேசாது, எனக்கு அவனுக்கு மட்டும் தான் பிடிக்கணும், அவ்வளவுதான் லவ் பண்ணா சொல்றாங்க. எனக்கு லவ்வா இது மாதிரி லவ்வாடா ஆச்சரியம் கேட்குறாங்க. நான் கோவத்துல பண்ணிட்டேன், அவன் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி மட்டும் சொன்னேன், வெறுக்கிறான். அதாவது பண்ண அப்படி பண்ணிட்டாக்க மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் நீ கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கணும் பாக்குறாங்க. பாரு இப்படி பண்ணிட்டாக்க ஒரு மேரேஜ் பண்ணி நினைச்சிட்டு இருக்கேன் கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஜெயிக்க ரொம்ப அழகாங்க. தர்ஷினி புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே வாழ முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்க அழகாங்க. நம்ம ஜெயிக்க பாக்குறாங்க. உங்க கூட அந்த பையன் வாழ்ந்தா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் ஓகேவா. நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கி பாக்குறாங்க, மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா. ஜெயிக்கி வைக்கிறாங்க, பண்ணி வைக்க மாட்டோம் சொல்றாங்க. இப்போ ஜெயிக்கி டைம் டேபிள் கிட்ட போறாங்க. இவங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்கவே இல்லை. அப்படி ஜெயிக்கி நைஃப் எடுக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க. இப்போ ஜெயிக்கி தெரியும் ஜெயிக்க தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த நைஃப் வந்துட்டு நெக்கிட்ட வைக்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்க கேட்குறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு, ஸோ நீங்க ஜிம்ல எப்படி மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிதான் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பாக்குறாங்க. ஏய் நைஃப் கிட்ட போறதா சொல்றாங்க. பரவாயில்ல, நான் தனியாக இந்த லைஃப்ல இந்த வேர்ல்டு வாழ சரி வாழ்ந்து அவங்க கூட வாழணும் இல்லைக்கா, நான் இந்த வேர்ல்டு வாழ மாட்டேன் சரியா ஜெயிக்க சொல்றாங்க. அப்புறம் மேட்ரியா ஜெயிக்கிறப்ப கேட்குறாங்க. ஜெக்கி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி ஒரு லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுறாரு. அப்படியே ஒரு மார்க் போய் ஒரு லைன் விழுந்தது. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க, என்ன பண்ணிருப்பான் மேட்ரியா விட சொல்றாங்க. ஆனால் ஜெக்கி இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. இப்போ தான் கொஞ்சம் பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சுகர் பார்த்துடுறாங்க. பிளட் லைன் இப்போ கொஞ்சமாக பிளட் வர ஆரம்பிக்குது. ஏன் எப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம என்ன பார்க்கணும் ஆண்டி, அவன் கட் பண்ணிட்டான் ஆண்டி சொல்றாங்க. பார்த்துக்க நல்ல கோடு முடிச்சு எனக்கு அது பெரிய நைஃப் இந்த அளவுக்கு வச்சிருப்பாரு. அப்படி பார்த்தா பாதி எக்கு கட் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தாக்க பிளட் வந்துருக்கு. ஜெக்கட பக்கம் ஜெக்கே சொல்றாங்க. ஜெக்கி பார்த்து சொன்னீங்கல்ல நீங்க செத்து போகும்போது சொன்னீங்கல்ல செத்து கூட போவானா, நீங்க ஜிம்மி மேரேஜ் பண்ண முடியும் அப்படி தானே சொல்றாங்க. பிளே பாய் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா, எனக்கு அவன் வேணும், எனக்கு அவனோட லைஃப்ல வாழ மாட்டேன். ஏன் பிளே பாய்க்கலாம் ஒரு லைஃப் இல்லையா, ஒரு மனசு இல்லையா, ஒரு லவ் இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே சொல்றாங்க. ஜெக்கி அப்படி பேசிட்டா கஷ்டப்பட எனக்கு பிளட் அந்த பிளட் வந்து வர ஆரம்பிக்குது. பிளட் ஃபுல்லாக லங்கா கட் பண்ணிட்டு நிற்கும். அந்த பிளட் ஷார்ட் ஆகும். அவள் பேச முடியல. த்ரோட் ட்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ சுகாக்கு வந்து பேனிக் ஆகிட்டு சுகா வந்து நம்பிச்சு தம்பின்னு தெரியல அவருக்கு. தம்பிச்சு அவருக்கு தம்பி மாதிரி அவருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட அவருக்கு வந்துட்டு அவள் விட மனசுல டக்குன்னு சுகா பார்க்குறாங்க. ஓடிக்கிட்டு சுகா ஜெக்கு பிடிக்கிறாங்க. ஜெக்கு பயங்கராரு. நமக்கு ஜெக்கு நம்ம ஜெக்கே சொல்றாங்க. பார்த்தா அவள் நெக்க சாய்க்கும் போது அவங்க பிளட் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிறது. ஜெக்கெட் மூக்கு துடிச்சு பாருங்க எவ்வளோ பையன் தப்பானாவும் தன்னோட பையன் ஆச்சுன்றப்போ அவங்களுக்கும் அவங்களும் எதுக்கும் ஜெயிக்கே சொல்றாங்க. இதுக்கு கொஞ்சம் ஓடி வராங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம்
நம்ம நம்ஜன் ஜின்ன ஓடிறாங்க. இப்போதான் வந்து பார்க்குறாங்க நம்ஜன் ஜின்ன வந்துருப்பாங்க. ஓடி பார்க்குறாங்க பார்த்தா ஜேக்கியோட நெக்கில் கட்டாயி பிளட் போயிட்டு இருக்கு. அவர் ஒயிட் கலர் ஷர்ட் தான் அப்படின்னு வேர் பண்ணிருப்பாரு. பார்த்தா உங்க ஷர்ட் ஃபுல்லாக பிளட் அந்த பிளட் வந்துட்டு இருக்கு. அந்த ஷர்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னுக்கு ஜேக்கி அந்த பிளட்டை பார்த்து மயங்கிறாரு. இப்போ ஜிம் மெதுவாக எழுச்சி வராங்க. என்னன்னு பார்க்குறாங்க பார்த்தா ஜேக்கி மயங்கிறத பார்க்கும். ஜிம்முக்கு அதை பார்த்து அவருக்கு ஒன்றும் டிசையாக இருக்கு. இப்போ நம்ம ஜேக்கிடம் பார்க்குறீங்க தூக்குங்க சொல்லிட்டாங்க. டக்குனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இவன் ஜிம்னு சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க இப்போ தானே வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் ஜேக்கி அட்மிட் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சியில். நமக்கு பிளட் ஸ்டாப் ஆகுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கிக்கும் சர்ஜரி போயிட்டு இருக்கு. நெக்கில் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ லாங்கில் இருக்குது. அதனால கொஞ்சம் நம்ம சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் எந்த வரைக்கும் கட் ஆகிடுச்சு. வெயின் வரைக்கும் கட் ஆயிடுச்சுனாக்க கஷ்டம்னு சொல்லி பார்க்குறாங்க. வெயின் கட் ஆகல ஆனால் ஸ்கின் டீப்பாக கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கட் பண்ணி விட்டுருக்காரு சொல்லிட்டு இப்போ இவங்க எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் லைட்டாக கட் பண்ணியிருப்பாரு. ஜேக்கோட அம்மா வந்துட்டு கண்டுக்காம இருப்பாங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்னக்கா தன்னோட லைஃப் தன்னோட தம்பிங்க வந்து நல்லா இவங்க ஃபேமிலி டோட்டல் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. நம்மளுக்கு என்ன சர்வ தெரியல. தம்பி இந்த மாதிரி ஆளு நினச்சி ஃபீல் பண்ணவா இல்லை ஜிம்மி பற்றி நினச்சி ஃபீல் பண்ணவா அவருக்கு என்ன பண்ணவே தெரியல. ஜேக்கே நம்பி தலை கழிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க லேஜா இன்னும் நம்பி நான் சொல்கிறேன். நம்பி பார்க்குறது என்னடா நடக்குது அவருக்கு எதனா ஆயிரமாடா சொல்கிறாங்க. தெரியலடா சின்ன சொல்லிட்டு அவங்க அழகாங்க 2 பேருமே. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அப்படி ஆயிடுச்சா என்னடா அப்படி ஆயிருக்கு. அவன் என்ன ஹர்ட் பண்ணி வச்சு நான் ஃபீல் பண்ண வாயில அவனுக்கு ஆனதுக்கு ரீசன் நானும் ஜிம்மினுக்கு அழுக வருது. அவன் ஏன் இந்த வீட்டில் இவ்வளோ பிக்சர் எல்லாம் வச்சிருக்கான். அவன் என்ன எப்படி லவ் பண்றான். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஜிம் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பி ரொம்ப அழுதுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ ஜெஸ்ஸா வந்துட்டு ஜங்க் கொடுத்துருக்க ஒரு சின்ன ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு அந்த இதாக ஸ்டிச்சிங்காக போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சுட்டு விளையாடுறாங்க. இங்கே பாருங்க பிளட் கொஞ்சம் ஹெவியாக லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இரவு நீங்கள் வந்துட்டு பிளட் அட்டன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜனுக்கும் நம்ம ஜேக்கும் பிளட் வந்து ஒரே குரூப் பிளட் ஓகேவா. ஷுகாவுக்கும் நம்ம நம்ஜனுக்கு தான் ஷுகாவுக்கும் ஜேக்கும் சேம் பிளட் குரூப். இப்போ ஷுகா பார்க்குறீங்க பிளட் குரூப் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கிடம் பார்க்குறாங்க. ஷுகா சொல்கிறேன் என்ன பிளட் குரூப் ஆண்டி ஓகேவா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு இப்போ ஜினுக்கு ஒரு மாதிரி எனக்கு அவங்க தம்பி இப்படி ஹார்ட் பண்ணி தெரிஞ்சு கூட அவர் இப்போ எனக்கு பிளட் குரூப் நினைக்கிறதா அப்போ எனக்கு அவன் தம்பிடா ஓகேவா. அவன் தம்பி செகண்ட் நான் ஒரு உயிர் ஓகேவா. அதனால தப்பாட்டு போட்டு சரி அவனை பஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் ஒரு உயிரோட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கிடம் பார்க்குறவங்க எவ்வளோ நல்ல ஃபேமிலி இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவ்வளோ கைண்டாக ஹம்பிளாக இருக்காங்க. இவங்க மாதிரி ஃபேமிலி ஹெல்ப் பண்ண மாதிரி எப்படி சொல்லிட்டு ஜேக்கியோட அம்மா பார்த்துருக்காங்க. இப்போ ஷுகா படி பிளட் கொடுக்குறாங்க. ஃபைனல் பக்கம் ஷுகா ஜேக்கிக்கு அவர் பிளட்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் மேக்கெட்லாம் இருக்காரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அம்மா எப்படியே படுக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரிப் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டே ஃபுல்லாக போயிருக்கு. நெக்ஸ்ட் டே மாதிரி தான் ஜேக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னு வந்துட்டு ஜிம்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஜிம்னு நம்ம ஷுகா ஜிம்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம நம்பிச்சிடும் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க. இந்த பக்கம் ஷுகா அமைதியாக ஜிம்னு பார்க்குறாங்க. சாரி ஷுகா சொல்கிறாங்க. எதுக்குள்ள சாரி சொல்கிறேன் உங்களுக்கு தப்பு இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை ஷுகா நான் வந்திருக்க கூட ஷுகா நான் ஆசைப்பட்டு கூட ஷுகா வந்திருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறவங்க அந்த மாதிரி தப்பு இல்லை சரியா யாரோ பாசம் பண்ண தப்பு நீங்க வந்து பழிபடுதா சரியா ஷுகா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு ஷுகா சொல்லி அமைதியாக இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனல் இந்த பக்கம் நம்ம ஜேக்கே ஐஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கடம் பார்க்குறாங்க. ஜேக்கடம் அடிக்கலான்னு போகிறாங்க. ஜேக்கடம் பார்க்குறாங்க. இது வெறுக்கிறீங்களா அப்புறம் சாக விட்டு நல்லா கேட்குறாங்க. ஏன்டா அப்படி இருக்கா ஜேக்கடம் கேட்குறாங்க. நான் அவளை லவ் பண்ணுறப்பா அவளும் இருக்க முடியாதுமா ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நீ அவளை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க என்கிட்டயே சொல்லு நான் தரப்பே மட்டும்தான் உனக்கு அவன்கிட்ட நான் சுமத்தை பேசி புரிய வச்சிருப்பேன். ஒரு அவனுக்கு ஒரு பிடிக்கிறாக்கு நீ அவன் பெஸ்ட் பண்ணிக்கூடாது ஏன் இப்படி பண்ண கேட்குறாங்க. எனக்கு இப்படி தர முடியாது. ஹீ இஸ் மைண்ட் ஒன்லி ஜேக்கே சொல்கிறாங்க. நம்பிச்சு கூட மாறி இது வரைக்கும் ஜேக்கே இந்த அளவுக்கு அப்படியாவது மறந்துடுது. அவர் மற்ற விஷயத்தை வாழ்ந்துருப்பாரு. ஆனால் இப்படி நான் வந்து இந்த மாதிரி கெஞ்சினதோ அழுவதே கிடையாது. நம்ம ஜேக்கே நம்பி பார்த்துப்பாங்க. ஜேக்கெல்லாம் அழுவதே கிடையாது. ஜேக்கே நம்ம கேட்பாங்க நான் செத்து கூட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அவர் அப்படின்ற ஒரு பாசம் தான் அழகே மட்டும் இது வரைக்குமே. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க எனக்கு வேணுமா அவங்க இருக்க முடியாதுமா நான் வந்துட்டு இது வரைக்கும் எது எனக்கு வேணும் கேட்டு தெரியல. எனக்கு அது பிடிச்ச பையனாவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு முதல் தடவை கேட்குறேன். ஜிம்ல தருவீங்களா கேட்குறாங்க. ஜேக்கே சரி ஜிம்ல எனக்கு தருவீங்களாம்மா அவன் எனக்கு வேணுமா ஜேக்கே அழகாங்க. இப்போ ஜேக்கோட அப்பாவுக்கு என்ன பண்ண தெரியல. ஒரு பக்கம் பையன்றதை பார்க்கவா இல்லை ஒரு பையனை இன்னொரு பையனை இப்போ ஸ்பாயில் பண்ண முடியாது. ஜேக்கோட அப்பாவுக்கு பாரு உன்னால இந்த கிளாஸ் லைஃப்ல நம்ம ஸ்பாயில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஸ்பாயிலாக பண்ண சொல்றதுனால பார்த்துப்பேன் ப்ளீஸ் ஐ மேக்கிங் யூ எனக்கு அவள் வேணும் அவ்வளோ லைஃப்ல யோசிச்சு கொடுப்பாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜேக்கே அழகாங்க. எனக்கு அவன் மட்டும்தான் அவன் மட்டும் வேறு எதுவுமே இல்லை. நான் யாரும் டச்க்காக பல கொஞ்சம் டேஸ் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எனக்கு 3 months ஆனால் நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. எனக்கு அவன் ப்ளே பாய் அக்செப்ட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் ஃபியூச்சருக்கு ப்ராப்ளம் வரேன்னு நினச்சேன். எனக்கு அது ஒன் டே ஒரு ப்ளே பாய்டான்னு சொல்லிட்டு ஹார்ட் ஆயிரும் செகண்ட் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டா கூட எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்காக தான் எனக்கு ப்ளே பாயை அவனுக்கு பிடிக்கணும். ப்ளே பாயவே அவன் வந்து அவனை நல்லா ப்ரொபோஸ் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பேர் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டு தவிர அப்போ வந்துட்டு அவன் முழுசாக அக்செப்ட் பண்ணிட்டேனாக்கா அதுக்கப்புறம் நான் கூப்பிட மாட்டான்னு நினச்சேன். எனக்கு அவனுக்கு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவன் வேணும். ஜேக்கே அழகாங்க. நன்றி ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா அப்பா பார்க்குறாங்கப்பா என்னால் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. எனக்கு தம்பினாக்கா ஜிம்மி எனக்கு எப்படி சொல்லிட்டு ஒரு குழந்தை பார்த்தா சரியா இவனை தம்பி தானே பார்க்குறான். அவனா எனக்கு குழந்தை மாதிரி பார்க்குறேன்.
உங்கள்கிட்ட சொல்லி ஜிம் பற்றி. ஸோ இந்த விஷயத்தில் அவனை வந்து ஜெக்கு கவரது பண்ண மாட்டேன் நம்மளும் விட போயிடறாங்க. இப்போ ஜெக்கட் அப்படின்னு பார்க்கணும் பேரும் பண்ண தெரியல இவன் இப்படி இருக்கானே இவன் நம்ம என்னன்னு கேட்க முடியும் ஜிம்கிட்ட அவங்களுக்கு பேச முடியும் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெக்கட் அப்பா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சாப்பிடு ஜிம்னு ஜின்னு ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. வேணாம் எனக்கு சாப்பிட செல்லாம் சாப்பிடு ஜின்னு தான் ஃபிட் பண்ணிருக்காங்க எனக்கு நம்ம வீட்டில் இருக்க சரி நான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க எனக்கு ஜெக்கிவா நெய் மார்க் கொடுத்துருப்பாரு அது வந்து ஜின்னு மருந்து வச்சுட்டு இருப்பாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க ஜிம்மின் ஃபாரின் போலாமா கேட்குறாங்க. சுகா சொல்லிட்டு ரிட்டன் போகலாம் வீட்டுக்கு போலாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது இதெல்லாம் தெரிஞ்சது இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாக்கா அவங்க அப்பா பிடிச்சி போயிடுவாங்க. விஷயம் நடந்திருக்கோன்னு தெரிஞ்சாக்கா ஜிம் பார்க்குறாங்க. சுகா நம்மளோட கேட்கும் பண்ணிவா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் நான் என்ன பண்ணுவோம் சுகா கேட்குறாங்க. எனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் செக்கி மார்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்மின் சுகா கத்துறாங்க. ஜிம் பார்க்குறோம் அவரு ஷகா ரஜி ஜிம்னா என்ன பேச சொல்கிறாங்க. இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம் சுகா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கூட தான் வாழணும். அவன் மனசு எனக்கு என் மனசில் அவனுக்கு லவ் அவன் லவ் வருது அது வரைக்கும் நான் அனுப்பினா இருக்கும் சரியா அந்த லைஃப்பில் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவன் லவ் வரனாக்கா நான் வந்துட்டு அவங்க கூட சரி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியல சொல்கிறாங்க. இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் செட் ஆகல அப்படின்னாக்கா நான் அவனுக்கு புரிஞ்ச சரி அவனுக்கு புரிய வச்சு என்னால் அவன் கூட வாழ முடியாது அப்புறம் புரிய வைக்கிற சரியா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் முடிவு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நல்லா சொல்லி கிளாஸ் அத்தனை பேருக்கு கிஸ் பண்ணிட்டான். செகண்ட் அவன் நான் தான் என்ன சொல்கிறான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு எதிராக நான் அவன் கைட்டுனாக்கா நான் தான் எனக்கு தான் கில்ட்டி ஃபீல் கொடுத்துருவோம் சொல்கிறாங்க. ஏய் அவங்க கில்ட்டி ஃபீல் கொடுத்துருக்காங்க நீ லைஃப் ஸ்பாட் பண்ணியா ஸ்பாட் பண்ணிப்பாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் சான்ஸ் அவனுக்காக சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா எனக்கு மேட்ச் பண்ணி வைங்க ஓகே சொல்கிறாங்க. அவரே புரிஞ்சுக்கணும் எனக்கு அவருக்கு செட் ஆகுது என் கூட சேர்ந்து அவரோட ஹாப்பியாக வாழ முடிச்சு அவருக்கு புரியணும். செகண்ட் என்ன எனக்கும் சொல்யூஷன் எனக்கு டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் சொல்யூஷன் புரிஞ்சுக்கணும் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும் அவருக்கு சொல்யூஷன் புரியணும் ப்ளீஸ் எனக்காக மேரேஜ் பண்ணி வைங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்கறது வேணாண்டா அவனுக்கு பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க எனக்கு பாரு பெட்டர் கொடுங்க பாரு அண்ணன் நம்மளுக்கு 1000 மாப்பிளையை கொண்டு வந்து இருக்கோண்டா சுகா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவர் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜிம்னு சொல்கிறாங்க. அவராலே இது என் கூட வாழ முடியாது எனக்கு அவருக்கு வந்து போகல என் மனசில் அவர் எனக்கு இடம் முடிக்கணும் அவர் புரிய வரணும் அது வரைக்கும் நான் அவரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்கறது தான் முடிவா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுமே சரி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்கறது சொல்கிறாங்க. இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா தெரிய வேணாம் ஓகே இப்போதைக்கு அவங்களுக்கு மட்டும் மேரேஜ் பண்ணி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம். ஜிம் படிக்கிட்டு இருக்கிறது 2 இயர்ஸில் அவன் ஜிம் மனசு வந்துட்டு இடம் பிடிச்சிட்டான் அப்படின்னாக்கா ஓகே மக்கள் 2 பேர் சேர்ந்து வாழட்டும். அப்படி இல்லை ஜிம் மனசு வரைக்கும் அவனால் இடம் பிடிக்க முடியலனாக்கா அவன் விட்டு தரணும் ஓகே விட்டுட்டு போயிடணும் இதான் ஒரு ஆப்ஷன் சுகா அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. சுகாக்கு எடுக்க முடியாது மேரேஜ்ன்ற பெரிய விஷயம் ஜின்னு ஒரு சாதாரண பண்ண முடியாது சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா வேறு வழி இல்லை சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு கேட்குறாங்க. சுகாவுமே சரி ஓகே ஜிம் முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நம்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்க இல்லை வேணாம் ஜிம் லைஃப் ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்கிறாங்க. இல்லை சுகா இல்லை நம்பி நான் பார்த்துட்டேன் அப்பா மட்டும் தெரிய வேணாம் சரியா சொல்கிறாங்க. அது அப்பா மட்டும் தெரிய வேணாம் 2 இயர்ஸ் இருக்கா ஜிம் படிச்சு முடிக்க 2 இயர்ஸ் இருக்குது அந்த 2 இயர்ஸ் இல்லை ஜிம் நான் ஜிம் மாஸ்டர் வின் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஓகேவா வின் பண்ணிட்டாக்கா மேபி அவங்க சேர்ந்து வேணாம் ஓகேவா சொல்லிட்டு ஆமாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு அவங்க புரியுது அவங்க ப்ராப்பராக புரியணும் அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகே அந்த மேரேஜ் மற்ற யாருக்கும் தெரியும் ஃபேமிலிக்கு மட்டும் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஜிம்முக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடக்குது. ஸ்டில் ஜிம்முக்கு காலேஜ் போகவே இல்லை. ஜேகே சஸ்பெண்டில் தான் இருக்காரு. இப்போ எல்லாம் ஜிம்முக்கு ஜேகே மேரேஜ் நடக்குது. ஜேகே அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே பாரு இந்த பையனை சொல்கிறாங்க ப்ராமிஷன் இது பண்ண மாட்டாமா அவனே என்ன இப்போ மனசோட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அவன் எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஒய்ஃபாக கிடச்சி மட்டும் போதும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு உன் கூட தனியாக இருக்க முடியாது என் கூட இருக்க ஓகேவா என் கூட தான் நீங்கள் இருந்தாகும் எனக்கு மேபி ஜிம்முக்கு உனக்கு பிடிச்சி உங்க கூட தனியாக வாழணும் ஆசைப்பட்டாங்க அனுப்புகிறேன் ஓகேவா ப்ராப்பராக ஒரு மேரேஜ் நடக்கும் கிராண்ட் வெட்டிங் பண்ணி அதாவது நம்ம ஜிம்மு பேரண்ட்ஸோட பிளஸிங்ஸோட பண்ணி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சுகா பார்க்குறாங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. சுகா எனக்கு வெளிப்படாது என்ன பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா நம்பிச்சிட்டு வராங்க. நம்பி பார்க்குறீங்க பாரு சுகா நான் ப்ராமிஸ் சொல்கிறதுக்கு அப்புறம் ஜிம் சின்ன கூட ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகே நான் பார்த்துக்கிட்டேன் நம்பிடா சுகா ஜிம் நம்பி சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க நம்ம இதில் விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கூடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா போனதுக்கு அப்புறமா நம்ம ஜிம் வீட்டில் இருக்காங்க. நம்ம ஜேக்கட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க பாரு ஜிம்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ சொல்கிறேன் ஆண்டி உங்கள் தான் இருக்காங்க ஓகே உனக்கு பிடிக்கலனாக்கா நீ எப்போ டிவோர்ஸ் பண்ண ஓகேவா உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேக்கட் பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் நம்ம ஜிம் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்னு வந்துட்டு நம்ம ஜேக்கெட் ஸ்டில் பேசவே இல்லை நம்ம பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒர்க் அவங்க பார்க்குறாங்க. ஜிம்மிட்ட மட்டும் தான் பேசும் ஜிம் எப்பவுமே அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஜிம் வந்து 1 வீக் காலேஜ் போகாமல் இருக்க ரிட்டன் காலேஜ் போகணும். இன்னைக்கு ஜேகேக்கு என்ன சஸ்பெண்ட் வந்து அவருக்கு இப்போ ஒரு 1 வீக் தான் போயிட்டு இன்னும் 1 வீக் இருக்குது. எனக்கு 2 வீக்ஸ் அவர் சஸ்பெண்டு இன்னொரு வீக் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நம்ம ஜேகே தான் நான் ட்ராப் பண்ணவா கேட்குறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க ட்ராப் பண்ணவா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க
வேணாம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிமின் வேணாம் பண்ண சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் தம்பி சொல்கிறாங்க. சார் உங்கள் தம்பி மிஸ்டேக் பண்ணல சொல்லி என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கூட ஜிமின் இருக்காங்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. இல்லை சார் 2 weeks பிஃபோர் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது நம்ம 3 weeks பிஃபோர் ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணான். அதை வந்துட்டு நம்ம ஜேகே வந்து அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரீசனுக்காக ஒரு ப்ரூஃப் எடுத்து கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. ப்ரூஃப் எடுத்து கொடுத்தாங்க, வீடியோ கொண்டு கொடுத்தாங்க. அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன் வேறு அவங்க ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரின்சிபல் கேட்கவே எனக்கு ஜேகே சார் ப்ரூஃப் கொடுத்ததால நாங்கள் ஆக்ஷன் எடுத்து அவங்க சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அந்த வேலையை சொன்ன அவங்களுக்கு இருந்திருக்கு. ஜேகே எவ்வளோ பழி வாங்கிட்டு மட்டும் பண்ணியிருக்கான். அது மூலியமாக அந்த பொண்ணு வந்து ஜேகே போய் ஒரு டைம் டேட் பண்ண ஒரு பொண்ணு தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணையை கூட்டிகிட்டு வந்துட்டு பணம் கொடுத்து பண்ண வச்சிருக்கான். வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டிருக்கான். அது முழு வீடியோ வந்துட்டு ஜேகே சார் ஸ்லாப் பண்ணிருக்காரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. கோ ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அவங்க தான் ஜேகே பற்றி சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு பிடிக்கும் ஜேகே அந்த மாதிரி ஜேகே சார் பண்ணாரு அதனால தான் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஜேகே சார் தப்பில்லை. ஜேகே சார் ப்ரொடெக்ட் பண்ணாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு முடியல நிறைய பேர் வந்து ஜேகே சார் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது காலேஜ் படிக்கிற எந்த பொண்ணையும் பையனும் ஜேகே டேட் பண்ணது கிடையாது. எனக்கு ஸ்டூடெண்ட்டாக மட்டும் தான் பார்ப்பாரு. வேறு மாதிரி இருக்க மாட்டாங்கன்னா மற்ற ப்ரொடெக்ட் பண்ணாக்க ஜேகே ஃப்ளட்டிங் ரொம்ப பேசுவார் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் யார் டோன் எப்படி சொல்லுவார் டோன் வேணால் அப்படி சொல்லிட்டாரு. மற்றபடி டச் பண்ணுறதுவோ இந்த மாதிரி வெளிப்பட்டு பேசுவதெல்லாம் பண்ண மாட்டார். அவுட் சைடில் உள்ள பசங்க கூட மட்டும் தான் அவர் வந்து இருப்பார். இப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குங்க சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க வாபஸ் வாங்குறதா இருந்தோம். ஆனால் அவர் தான் இல்லை நான் 2 weeks அப்படி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சொல்கிறாங்க. ஏதோ ஒர்க் இருக்குன்னு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் அப்போ சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குறாங்க. ஜிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க. சார் ஓகே ஜிம் அனுப்பி கிளாஸ் உட்கார சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ரஞ்சித் நம்ம ஜேகே இவங்களும் பார்க்குறாங்க. ஜிம் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு ப்ரொஃபஸர் ஜேகே லவ் பண்ணுறாரா கேட்குறாங்க. ஜிம் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹீஸ் மை ஹஸ்பண்ட். ஜிம் சொல்கிறாங்க என்ன சார் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அவருக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு ஃபைட் பண்ண தான் சொல்கிறாங்க. அது எனக்கு அவர் மேலே கோபம் பாசம் சொல்கிறாங்க. ஆனால் ப்ளே பாய் சொல்கிறாங்க. அது வெளில மட்டும்தான். அவர் அப்படி இல்லை. ரொம்ப அவருக்கு பொம்பளை ஸ்கூலில் அப்படி இருந்ததுனால அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. நேம் வந்து இன்னும் அவர்கிட்ட போகலை அவ்வளோதான். மற்றபடி ஹீஸ் மை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஜிம் உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவங்கள கொஞ்சம் கோபம் நான் அதான் முன்னாடி எனக்கு இன்சல்ட் பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க கீழே நல்ல ப்ரொஃபஸர் தான் நல்ல கிளாஸ் இருப்பார். ஒரு டேலண்ட் பர்சன் தான் எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் அது வேறு மாதிரி நினச்சிட்டோம். ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க விட்டுறாங்க. ஓகே ஜிம் ஜேகே சாரோட ஒய்ஃப் அதெல்லாம் அப்படி நியூஸ் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரின்சிபலுக்கு நியூஸ் வருது. இப்போ பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்குறாங்க ஜிம்மின்ட்டு ஜேகே சார் ஒய்ஃபாக சொல்லிட்டாங்க. ஜிம் வெட்டிங் ரிங் காமிக்கிறாங்க. செகண்ட் வெட்டிங் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. எனக்கு அவங்க ஃபேமிலி நடந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சர்ச்சுக்கு மேரேஜ் நடந்திருக்கும். செகண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கேட்க பிரின்சிபல் பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே சார் மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜெர்மனி மேரேஜ் ஆன பர்சன் ஸோ அதை பற்றி அந்த தப்பாக பேசுறது நியூஸ் எதாவது காசு ஸ்பெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வச்சிடறாங்க. இப்போ எல்லாமே ஓகே அமைதியாகிறாங்க. இப்போ 1 week ஆஃப்டர் தான் ஜேகே வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் ஜேகே ஜிம் தனிஞ்சு ரூமில் தான் இருக்காங்க. ஒன்று அவங்க உட்காந்ததில்லை ஒன்றா சாப்பிட்டு எதுவுமே இல்லை. 1 week ஆஃப்டர் தான் ஜேகே இப்போ காலேஜ் வராங்க. இப்போ எப்போவும் இப்போ தனித்தனி காரில் தான் வராங்க. ஆனால் ஜேகே கிளாஸ்க்குள்ள வராங்க. யாருமே ஜேகே இருந்தாக்க போய் தான் பேசவே இல்லை. அவங்க அமைதியாக இருக்காங்க. ஜேகே பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் நீட்டாக போயிட்டா போயிருக்கும். இப்போ ஜேகே போயிட்டு அவர் கேபினில் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப மாதிரி இருக்குது. ஜிம் தந்துட்டு பேச மாட்டார். அப்போ எப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட அவன்கிட்ட பழகணும்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு அதே ஆசை தான். அவருக்கு அட்டென்ஷன் வேணும்னு நினச்சே இருக்காரு. அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ பண்ண சொல்ல புரிய லேப்டாப் ஓட்டமாக அவன் பார்த்தா தான் புரியும். ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 1.8 நம்ம ஜிம் நினைவிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே லேப்டாப் ஓப்பன் இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீடியோ வந்து அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஓப்பன் பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிம் பார்க்குற வீடியோ வந்து இருக்காங்க. ஹாஃப் வீடியோ குளிச்ச வீடியோ தான் இருக்காரு. பார்க்குற வீடியோ தான். அப்புறம் இந்த ஜேகே என்ன இருப்பாங்கனாக்கா திஸ் இஸ் மை ஒய்ஃப் அண்ட் மை பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாஸ் பண்ணதும் ஜிம் பாஸ் பண்ணது ஒன்றா எடிட் பண்ணி வச்சிருக்காரு. 2 பேரும் ஒன்றா சேமாக பாஸ் பண்ண மாதிரி எடிட்டிங்கில் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் பாஸ் பண்ண வீடியோ எடுத்துருக்காரு. ஓன் செல்ஃபோ அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. செகண்ட் நம்ம ஜிம்மோட எடிட் பண்ணி ஒன்றா பாஸ் பண்ண மாதிரி எடிட் பண்ணி ஒன் டே ஜிம் ஒன் டே ரியல் லைஃப்பில் நடக்கும். 2 ஒன்றா ஷவர் பண்ணுவோம். இப்போதைக்கு தான் வந்து எப்படின்னாக்கா ஏதாவது மெமரிஸாக இப்போது கால் பண்ணி வைக்கிறேன். ஒன் டே நாங்கள் ரியலாக தான் இருக்கும். இப்போ ஜேகே தான் இப்போதைக்கு என்னோட இமேஜினேஷன் இதெல்லாம் இருக்கும். ஜேகே தான் எதாவது ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. 2 பேர் ஃபோட்டோ பார்த்து எல்லா ஃபோட்டோ பார்த்து எடிட்டிங்கில் தான் இருக்குது. அவர் இப்போ காலேஜ் உட்காந்துருக்க மாதிரியும் அவர் டேட் பண்ணுற மாதிரியும் அப்படி எப்படி சொல்ல அவர் லேப்ல உட்காந்துருக்க மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கேருந்து எடிட் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாமே பக்கம் ரியல் மாதிரி இருக்குது. எடிட் மாதிரி தெரியல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி எடிட் பண்ணாரு இதெல்லாம் ஜிம் கற்றுக்கணும் நிறைய எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ தான் ஜிம்மில் லைவ் அவர் டைரி பக்கத்தில் இருக்குது. ஜேகே ரூமில் ஓகே ஜேகே ரூம் இருக்குல்ல டைரி பார்க்குறாங்க. ஜேகேனாக்கா கண்டிஷனாக டைரி எழுத மாட்டார். அப்பப்போ நடக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நான் நோட் பண்ணி வைப்பார். அப்போ நோட் பண்ணி வச்சுருக்காரு. இன்னைக்கு வாழ்க்கையில மறக்கணும் டே தெரியுமா ட்ரிப்பு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா நான் காலேஜ் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு வீட்டுக்கு வரப்போ. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா பிகாஸ் சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறது என் ஒய்ஃப் இங்கே வந்திருக்கான். எனக்கு நம்ப உங்களுக்கு வந்து நம்பிடுறேன் ஒரு வார்த்தை சொல்லி கூட இங்கே இருந்து பண்ணேன். நான் பாட்டு ட்ரிப்பு போயிட்டேன். வந்து பார்த்தாக்கா எப்படி சொல்லி பிகாஸ் சர்ப்ரைஸ் தெரியுமா அவன் இந்த வீட்டில் இருக்கான். என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான். அவனை பார்த்து எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி
இருக்கு எனக்கு. இங்கே வந்திருக்கான் செகண்ட் வந்துட்டு, அவன் இங்கே வந்து படிக்கிறதுக்கு நினச்சி கூட பார்க்கல. ஏன் காலேஜுக்கு வந்திருக்கான் செகண்ட் வந்துட்டு இருக்குன்னா எங்க காலேஜுக்கு வந்திருக்கான், ஏன் கிளாஸ்ல அவன் இருக்கான் ஜெயில்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எனக்கு என்ன சொல்ல தெரியல. அவனை பார்த்துட்டு இருக்கும் போல இருக்கு, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆனால் என்ன சார் தான் எனக்கு கண்டுக்கூட மாட்டேன். ஆட்டிடியூட் இல்லை, அவன் நேச்சுரல் தான். சரி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் அவன் யாருக்கும் கிடைச்சிட மாட்டேன். அவன் எனக்கு தான் அவன் எனக்கு தான், நான் அவனுக்கு தான். கொஞ்சம் மனசார பிடிக்கணும், அதுக்காக நல்ல மனசு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு வேஷம் போட்டால் சொல்ல முடியாது. நான் ஸ்டார்டிங்கில் இருந்து தவிர்த்து இப்படி ஒருத்தவன் இப்போ குறைஞ்சாக்க நான் ஏன் எடுத்துக்க போகிறேன். இந்த கடவுளை இப்போ காமிக்கிற அந்த பையனை முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வருஷம் முன்னாடி காமிச்சிருந்தாக்க நான் கரெக்டாக இருந்திருப்பேன். நான் ஜெயிக்கையும் பார்க்குறாங்க, பரவாயில்ல லேட்டாக கொடுத்தாலும் ஃபேட்டஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்க சரியா. அதனால அவன் மனசில் ப்ளே பாய் இடம் பிடிக்கும், இடம் பிடிச்சி அவன் லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான், நீ ப்ளே பாய் இல்லடா, நீ ஜெம் பியூர் பாய்டா, என்னோட குழந்தைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் மடியில் படுத்துட்டு கொஞ்சமாக சரி ஜெயிக்கி நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எப்படி பிடிக்கும், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டுருந்தா, எனக்கு சின்ன என் கூட ப்ளே பண்ணா, காலேஜுக்கு என்ன கூட பேசிக்கிட்டு இருக்கா, இப்படி சாப்பிட்றா, இதான் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முடியும். திரும்பி மந்த்துக்குள்ளே எவ்வளோலாம் மென்ஷன் பண்ணுவோம், அவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு ஜின்னா எங்காவும் பீச்சுக்கு போயிருந்தாங்க தெரியுமா. பீச்சுக்கு போயிட்டு அந்த பீச் சைடு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக சாப்பிட்டாங்க. நான் பின்னாடி தான் போயிருந்தேன். எனக்கும் கூட சேர்ந்து கம்பெனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆசை தான். எனக்கு ஜிம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவன் ஜின்னா கூட சேர்ந்து தான் நல்லா இருக்கும். 3 பேர் ரொம்ப நல்லா ஃபன் பண்ண என்ஜாய் பண்ணேன். ஆனால் அவன் தான் எனக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஜின்னா எனக்கு கூப்பிட விட மாட்டாரு. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கேன். இவ்வளோ சண்டை வரணும் சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, புரியுது தப்பு தான், நிறைய தப்பு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும். ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அவன் சாப்பிட அவ்வளோ அழகாக இருப்பான், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இந்த மைக்கேல் ஜாக்சன் இருக்கானே, அந்த மைக்கேல் இருக்கானே பொறுக்கி அவன் என் ஜிம் ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் கண்ணை தான் அன்னைக்கு நல்ல ஒரு பரிசு பண்ணி விட்டுட்டான். சேர்த்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அவன் கண்ணில் எப்படி சொல்கிறது, பெப்பர் பவுடர் அதுக்கு விட்டுட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அன்னைக்கு ஜிம் ரெஸ்ட்டும் போனான். அவன் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்தான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த பொறுக்கி என்ன பண்ணான்னு சொல்லி. எனக்கு ஜிம் நீ காலேஜில் அனுப்பி பொண்ணு பசங்க ஆணும் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கே நான் பார்த்துட்டேன், கண்டிப்பாக இந்த மைக்கோட பார்வை ஜிம்மில் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஜிம்மி கரெக்டாக ரெஸ்ட்டும் போகிறதுக்கு முன்னாடி அவன் போகிறப்ப அப்படியே போனான். நான் போய்ட்டு ஹாஃப் இயர் அவனை மடக்கி அவனுக்கு நான் யாருன்னு தெரியாமல் காமிச்சிக்காமல் அவன் கண்ணில் பெப்பர் பவுடர் பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டேன். அதுக்காக ஜிம் பண்ணி போகவே இல்லை. எனக்கு தெரியும் இப்போ ஜிம் பண்ணி போகிறனால அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் யார் அட்டாக் பண்ணி அவனுக்கு தெரியல. அந்த மாதிரி சரியா அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என் ஒய்ஃப் ஆச்சு, மற்றவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. காலேஜில் யாராவது பொண்ணோ போயினா மற்றவங்களாம் ஹாரஸ் பண்ணாக்க அப்படி என் ஒய்ஃப் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னா ஜேகே எடுத்துருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம்மி இப்போ எவ்வளோ லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ஜிம்மி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் பார்த்தியா, ஹேங்கும் அவனு போட்டிருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு ஃபோட்டோ எப்படி அதை வெட்டியிருக்காங்க. அந்த டைத்தில் ஃபோட்டோ வெட்டி ரெண்டு பேரும் விட்டுருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு அப்படி இருக்குது, என் கூட நகை அழகாக இருக்கும், அவங்க கூட போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவங்க அண்ணன் திட்டிருக்காரு. எப்போதாலும் இவருக்கு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. புரியுது, ஃப்ரெண்டோட தம்பி தான் புரியுது. இருந்தாலும் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நம்பி என்கிட்ட ஜிம்மில் அதையும் பேசக்கூடாது, என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன ஒரு கற்பனை உலகத்தில் அவ்வளோ எழுதி வச்சிருக்காரு. ஜிம்மில் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. ஜிம்மோட ப்ளே பண்ணுறது அன்றைக்கி ஆசை குக் பண்ணுறேன் அவனுக்காக. அதுக்கு சார் வெளியில் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. நான் கஷ்டப்பட்டு குக் பண்ணுறேன், என் ஒய்ஃபை சமாதானம் பண்ணலாம் சொல்லிட்டு. என் ஃபுட்டிங் என்னோட குக்கிங் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு தான் தனியாக இருக்கணும். அப்போ உனக்கு என்ன தெரியும் ஜேகே என்ன குக் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போவே இம்ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் டேரக்டாக எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், கண்டுக்கிறேன் நான் பாரு. அப்படி ஜேகே பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடங்க மாட்டேன், எனக்கு அதை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு பயந்துட்டான். அவன் பெட்ரூம்ல போனா போயிட்டு நான் ஜஸ்ட் லிப்கிட்ட இருந்துட்டு வெயிட் பண்ண கிஸ் பண்ண சொல்லி பயந்துட்டான் போல. கிஸ் பண்ண ஆசை தான், அதுக்காக அப்படியே போர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா, எனக்கு டைம் இருக்குது, அவனை புரிஞ்சுக்கணும், நான் லவ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணிட்டு ஜம்கா லவ்னு சொல்லணும், நான் அவனை ஜிம்மில் லவ்னு சொல்லணும், நிறைய இருக்கு எங்களுக்குள்ள தெரியுமா. ஜேகே பார்க்குறாங்க. எத்தனை குழந்தை பேத்துக்கலாம், 2 குழந்தை அது போதும் மட்டும். எனக்கு ரொம்ப குழந்தைங்க அது பேத்துக்குனாக்கா அப்போ அவன் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஸோ 2 குழந்தைங்க தான். அது பொண்ணாலும் சரி பையனாலும் சரி 2 குழந்தைங்க போதும் முக்கியமாக. அதுவும் கூட எப்படின்னாக்கா லேட்டாக தான் மேரேஜ் விட்டு ரொம்ப லேட்டாக தான் பேத்துக்கணும். எனக்கு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு குழந்தைங்க அவன்கிட்ட பாசிட்டிவ் ஆகிடும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் மனசு உள்ளதெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் இந்த அளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஜேகே பார்க்குறேன். இந்த ட்ரெஸ் நீ போட்டிருந்தேன், அவனுக்கு மேட்சான ஷர்ட் போட்டிருந்தேன், ஆனால் அவன் ஒர்க் பண்ணவே இல்லை, நான் போடுறது தெரியுமா. அவன் எந்த ஷர்ட் போடுறேன், அதுக்கு மேட்சாக நான் போடுவேன் டெய்லியும். சார் வந்து கண்டுக்க வேண்டியது அவர் கணக்கு அதாவது தெரியாது. இன்சல்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் எனக்கு இன்சல்ட் பண்ணுறாங்க காசுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஜிம்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது. ஆமாம் வேலை திட்டத்தை கூட ஓகே, கம்ப்யூட்டர் போய் கேபின் கூப்பிட்டதும் அப்படியே திட்டு அந்த ஒரு மாதிரி கேட்குறான். என்ன ஃப்ளட்டிங் பாயில் நான் ப்ளே பாயில் நினச்சிட்டான் போல. ரொம்ப கஷ்டமாச்சு. பேர் யாரும் இன்சல்ட் பண்ணி கூட கண்டுக்க மாட்டேன். அவன் இன்சல்ட் பண்ணிட்டான்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. எனக்கு ப்ரொஃபஸ் டைம் பிடிக்கும். செகண்ட் அவன் என் கிளாஸ் ரூம் ஃபியூச்சர் ஆகிஃப் இல்லையா, என்னோட மாதிரி இன்சல்ட் பண்ணுறேன்னா கஷ்டமாயிட்டேனோ தெரியல. என் மனசு வலிச்சிச்சு. சரி ஓகே வேறு யார் ஏன் ஜிம்மி தானே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் நடந்துக்குள்ள நான் அவர் எனக்கு இன்சல்ட் பண்ணிட்டேன். அவனை எனக்கு எங்கே போகச்சு தெரியல. அவன் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணலையா, எனக்கு ரொம்ப மாதிரி இருந்துச்சு. எங்கே ஃபோக்கஸ் பண்ணி மாஸ்டர் ஒருவேளை நான் போட்டு நினச்சி ஒர்க் பண்ணிப்பானோ. ஐயோ
ஒரு தடவை எனக்கு சொந்தமான தானே, என்னைக்கு நான் பார்க்க போறது தானே, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஜெக்கி பார்த்துருக்காங்க இருந்தாலும் இப்போ அவங்க கோபத்தை காட்டுது. நம்மளுக்கு சொந்தமான ஒரு பாசம், நம்மளோட பிரைவசின்னு ஒரு பாசம் கோபத்துக்கு பண்ணானுக்க நம்ம கூட கோவம் வர எனக்கு புரியல. அந்த போட்டோ எடுத்துருக்குறது அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு தினமும் ட்ரீம்ல அவங்க ஜெக்கி பார்க்குறாங்க. தினமும் என் ட்ரீம்ல அவங்க கூட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியல இதெல்லாம் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுமா? ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ட்ரீம் லைஃப் கிட்டத்தட்ட அவங்க கூட எப்படி இருந்துக்கு தெரியுமா? சொல்லிட்டு அவங்க லைஃபை வாழ்ந்துட்டேன், இந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டேன், ஒரு லைஃபை வாழ்ந்துட்டேன். எங்கே சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஏஜ் பீரியட்கே போயிட்டோம் தெரியுமா? நாங்கள் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு நானும் ரொம்ப வயசாகி போயிட்டு எப்படி இருப்போம் தெரியுமா? ஒரு பார்க்கில் உட்காந்து எப்படி இருப்போம் சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ட்ரீம் அவங்க கூட இதெல்லாம் ரியல் நடக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். சார் தான் கண்டுக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நிறைய இருக்காங்க. ஜிம்ல வந்து படிக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹார்ட் பெயின் ஆகிடுது. நம்மள இந்த அளவுக்கு ஒரு பர்சன் எவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. இதில் ஸ்டோரி மேட் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணுமா? ஜிம் ஜெக்கி அக்செப்ட் பண்ணுற மாதிரி வேணுமா வேணாம்னு சொல்லுங்க. ஓகேவா? பாட்டி கேள்வன்.